இன்று நமக்கு பேராசிரியர் முருகன் ஐயா அவர்கள் வேதாத்திரியமும் திரையுலகமும் பகுதி 2 என்ற தலைப்பில் நமக்கு சிந்தனை விருந்து வழங்க வந்துள்ளார்கள். நிகழ்ச்சிக்கு செல்வதற்கு முன் ஐயா அவர்களை பற்றிய ஒரு சில தகவல்களை தங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய பேராசிரியர் முருகன் ஐயா அவர்கள் மும்பையில் அகில இந்திய வானொலி நிலையத்தின் விளம்பர பிரிவில் முதுநிலை எழுத்தாளராக பணிபுரிந்து வருகின்றார்கள். 1992 கும்பகோணத்தில் மனவளக்கலையில் இணைந்த இவர்கள் 1994 அருணதி பட்டம் பெற்றார்கள். கும்பகோணம் சௌராஷ்டிரா நடுத்தரு தவ மையத்தில் தன் சேவையை தொடங்கிய இவர்கள் தஞ்சை மாவட்டத்தில் உள்ள பல்வேறு தவ மையங்களில் அறக்கட்டளைகளில் சொற்பொழிவாற்றியுள்ளார்கள். 1998 பணி நிமித்தமாக மும்பை சென்ற இவர்கள் மும்பை செம்பூர் அறக்கட்டளையில் தன்னை இணைத்துக் கொண்டு சேவையாற்றி வருகின்றார்கள். துணை பேராசிரியராக 2009 பொறுப்பு வழங்கப்பட்டு தற்போது பேராசிரியராக சிறப்பாக தொண்டு செய்து கொண்டு வருகின்றார்கள். தன்னுடைய கல்வி தகுதியாக பிகாம் MA ஹிஸ்டரியும் முடித்துள்ள இவர்கள் IT தொகுதியில் டிப்ளமாவும் பெற்றுள்ளார்கள். SRM பல்கலைக்கழகத்தில் MSc யோகா முடித்துள்ள ஐயா அவர்கள் மக்களுக்கு ஹிந்தி மொழி மூலம் மனவளக்கலையில் கற்பித்து வருகின்றார்கள். இத்தகைய சிறப்புகள் வாய்ந்த ஐயா அவர்கள் தற்பொழுது வேதாத்திரியமும் திரையுலகமும் பகுதி 2 என்ற தலைப்பில் நமக்கு சிந்தனை வழங்க இருக்கின்றார்கள். ஐயா அவர்களை வணங்கி வரவேற்கின்றோம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருநாமம் வாழ்க, குருவே துணை. உலக சமுதாய சேவா சங்க தலைவர் திரு SKM மயிலானந்தன் ஐயா அவர்களுக்கும் ஆழியாறு IT இயக்குநரகத்தினருக்கும் இந்த சிந்தனை விருந்தில் இணைந்துள்ள இருபால் மெய் அன்பர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைய சிந்தனை விருந்தை தொடங்குகிறேன். இன்றைய சிந்தனை விருந்தானது வேதாத்திரியமும் திரையுலகமும் என்ற தலைப்பில் அமைந்துள்ளது. வேதாத்திரியமும் திரையுலகமும் என்பதில் முதலாவது பாகத்தில் எண்ணம் ஆராய்தல், ஆசை சீரமைத்தல், சினம் தவிர்த்தல், கவலை ஒழித்தல் என்பன போன்ற கருத்துக்கள், வேதாத்திரிய கருத்துக்களை திரைப்படத்துறையிலே இருக்கக்கூடிய கருத்துக்களோடு ஒப்பிட்டு நாம் சிந்தனை செய்தோம். இந்த இரண்டாவது பாகத்திலே மேலும் சில வேதாத்திரிய கருத்துக்களை இணைத்து சிந்திக்க இருக்கிறோம். இன்றைக்கு எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய கருத்தானது முதலாவதாக நாம் இப்பொழுது மனக்கண்ணினால் அனைவரும் ஆழியாருக்கு செல்வோம். நாம் ஆழியாரிலே அருட்தந்தை அவர்களை பற்றி ஒரு ஆவணப்படம் எடுப்பதற்காக முன்பு நடந்த சம்பவம் இது. மூத்த பேராசிரியர் திரு K. பாலச்சந்திரன் ஐயா அவர்கள் இதை ஒரு முறை என்னிடம் பகிர்ந்து கொண்டார்கள். அருட்தந்தை அவர்களை பற்றி ஒரு ஆவணப்படம் எடுப்பதற்காக ஒரு இயக்குனர் அங்கே ஆழியார் அறிவு திருக்கோயிலுக்கு வந்திருக்கிறார். அப்படி வந்திருந்த போது ஒரு காட்சி, என்ன காட்சி என்று கேட்டால், அருட்தந்தை அவர்கள் கையிலே ஒரு வெண் புறாவை வைத்துக் கொண்டு அதை பறக்க விடுவது போல ஒரு காட்சி எடுக்க வேண்டும். அதற்காக அருட்தந்தை அவர்களிடத்திலே அவர்கள் அந்த புறாவை கொண்டு வந்திருக்கிறார்கள். புறாவை கொண்டு வந்து கொடுத்து அருட்தந்தையினிடத்திலே கொடுத்து இதை பறக்க விடுங்கள் என்று சொல்கிறார்கள். அப்படி அவர் பறக்க விட முயற்சிக்கும் போது அந்த புறா பறக்க இல்லை. அவருடைய கைகளை அழுத்தமாக பிடித்துக் கொண்டு அமர்ந்து விட்டது. உடனே இயக்குனர் ஷாட்டை கட் என்று சொல்லிவிட்டு நிறுத்தி விட்டார். உடனே அந்த புறா, அப்பொழுதுதான் அது படப்பிடிப்புக்காக அங்கு அழைத்து வந்திருக்கிறார்கள். ஆனாலும் அது என்னவோ நீண்ட நாள் பழகியது போல அருட்தந்தை அவர்களுடைய தோள்களிலே மற்ற பகுதிகளிலே எல்லாம் உட்கார்ந்து கொஞ்சிக் கொண்டிருக்கிறது. 2-3 முறை அருட்தந்தை அவர்கள் முயற்சிக்கிறார்கள். அதே போல அது அவர்களிடத்திலே தான் இருக்கிறது தவிர அது பறப்பதாக காணவில்லை. எனவே இயக்குனர் ஒரு செய்தி சொன்னார். என்ன சொன்னார் என்றால், நீங்கள் பறக்க விடுவது போல பாவனை செய்யுங்கள், நாங்கள் அதை படம் எடுத்துக் கொள்கிறோம். அதற்கு பிறகு வேறு ஒரு வைத்து அது பறப்பது மாதிரியான காட்சியை எடுத்து நாங்கள் இரண்டையும் இணைத்துக் கொள்கிறோம் என்று சொல்லிவிட்டார்கள். பிறகு அருட்தந்தை அவர்கள் புறாவை கையிலே பிடித்துக் கொண்டு பறக்க விடுவது போல பாவனை செய்தார்கள். ஆனால் அது உண்மையிலே பறக்கவில்லை. ஆனால் அந்த காட்சியை அதோடு அதை நிறுத்திவிட்டு வேறு ஒரு அன்பரிடத்திலே அந்த புறாவை கொடுத்து பறப்பது போல் பாவனை செய்ய வேண்டும் என்று சொன்னார்கள். ஆனால் அது அவர்களுடைய கையிலே கொடுத்ததுதான். உடனே அந்த புறா பறந்து விட்டது, திரும்ப வரவே இல்லை என்று சொல்லி பாலச்சந்திரன் ஐயா அவர்கள் பகிர்ந்து கொண்டார்கள். அதாவது எல்லா விதமான பறவைகள், விலங்குகள் எல்லாவற்றிலுமே இறைவனை காணக்கூடிய ஒரு தன்மை இருப்பவர்களிடத்திலே அப்பொழுதுதான் வந்த ஒரு புறா கூட அருட்தந்தை அவர்களிடத்திலே இருப்பது நமக்கு பாதுகாப்பானது என்று கருதி அவர்களிடத்திலே அத்தனை பிரியமாக இருந்ததை கண்டு எல்லோரும் அதிசயித்து போனார்கள். இதே போல ஒரு சம்பவம் திரைப்படத்துறையிலே நடந்தது. அதையும் நான் இங்கே பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் ஒரு ஒப்பீட்டுக்காக. ஒரு திரைப்படம், அந்த திரைப்படத்திலே ஒரு காட்சி, என்ன காட்சி என்று கேட்டா, கணவன் மனைவி 2 பேர் இருக்கிறார்கள்.
மனைவிக்கு கடவுள் பக்தி கிடையாது, கணவனுக்கு கடவுள் பக்தி இருக்கிறது. கடவுளை அவர் தீவிரமாக வணங்கி கொண்டு வருகிறார். மனைவி என்ன சொல்கிறார் என்று சொன்னால், கணவன் தான் எனக்கு தெய்வம், நான் கடவுளை வணங்க மாட்டேன் என்று சொல்கிறார். அப்படி இருக்கிற பொழுது அவர்களுக்கு ஒரு குழந்தை பிறக்கிறது. அந்த குழந்தை நோய்வாய்ப்படுகிறது. மருத்துவர்கள் கைவிரித்து விட்டனர், இனி எங்களால் எதுவும் செய்ய முடியாது என்று. அப்பொழுது கணவர் சொல்கிறார், நான் உன்னுடைய தெய்வம், நான் சொல்கிறேன், வா கோவிலுக்கு போகலாம் என்று சொல்லி அழைக்கிறார். உடனே மனைவியும் கோவிலுக்கு செல்கிறார். கோவிலுக்கு சென்ற உடனே அங்கே கோவிலுடைய பிரகாரத்தினுடைய வெளியிலே புல் தரையில குழந்தையை படுக்க வைக்கிறார்கள். படுக்க வைத்து விட்டு கடவுளை வேண்டிக் கொண்டிருக்கிறார். அப்படி வேண்டிக் கொண்டு பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கும் போது அங்கே என்ன காட்சி எடுத்திருக்கிறார்கள் என்று கேட்டா, அங்கிருந்து ஒரு பாம்பு வர வேண்டும். அந்த பாம்பை பார்த்தவுடன் தம்பதியர் இருவரும் அலற வேண்டும். உடனே அங்கே இருக்கக்கூடிய முருக கடவுளானது மயில் ரூபமாக வந்து அந்த பாம்பை தூக்கி கொண்டு செல்ல வேண்டும் என்பதாக காட்சி அமைத்திருந்தார்கள். இவர்கள் ஒரு 4 மயில்களை அழைத்து கொண்டு சென்றிருந்தார்கள் அந்த காட்சியை எடுப்பதற்காக. பாம்பு அங்கே அழைத்துக் கொண்டு சென்றிருந்தார்கள். மகுடி ஊதியவுடன் பாம்பு வந்து படம் எடுத்து நின்று கொண்டிருக்கிறது. ஒரு மயிலை பறக்க விடுகிறார்கள். அந்த மயில் அந்த பாம்பை கொத்தி கொண்டு கவ்வி கொண்டு செல்லவில்லை. 2வது மயில், 3வது மயில், 4வது மயில் என்று விடுகிறார்கள். ஆனால் ஒரு மயில் கூட அந்த பாம்பை கொத்தி கொண்டு செல்லவில்லை. படத்தினுடைய தயாரிப்பாளர் சாண்டோ சின்னப்ப தேவர் அவர்கள் முருகன் மீது தீவிரமான பக்தி கொண்டவர்கள். அப்பொழுது அவர் கடவுளை பார்த்து சொல்கிறார், என்ன முருகா, நான் உன்னை நம்பி வந்தேன், ஏமாத்திட்டே என்று சொல்லி. ஏன்னா அவர் கடவுளோடு தோழமை பாவத்தோடு எப்பொழுதும் பேசக்கூடியவர். உடனே அங்கே கோவிலிலே இருக்கக்கூடிய மயில், கோவிலிலும் முருகன் கோவில்களிலே பார்த்தீர்கள் என்று சொன்னால் யானை, மயில் போன்றவை இருக்கும். அதனுடைய வாகனம் என்பதனாலே அதை வைத்திருப்பார்கள். கோவிலிலே இருக்கக்கூடிய மயிலானது வந்து அந்த பாம்பை கவ்விக்கொண்டு சென்றது என்று சொல்லி சினிமா சீக்ரெட்ஸ் என்று சொல்லி ஒரு புத்தகம், கலைஞானம் என்பவர் அந்த புத்தகத்தை எழுதியிருக்கிறார்கள். அது வந்து நக்கீரன் என்கின்ற பத்திரிகையிலே தொடராக வந்தது. பின்னால் அது புத்தகமாக வெளிவந்தது. ஒரு 5 பாகங்கள் இருக்கிறது. அந்த புத்தகத்திலே இந்த செய்தியானது குறிப்பிடப்பட்டிருக்கிறது. எனவே அந்த பறவைகள், விலங்குகள், இதை வைத்து நிறைய படங்களை அவர்கள் இயக்கியிருக்கிறார்கள். அவர்கள் அதை இறைவனின் ரூபமாகவே பார்த்திருக்கிறார்கள் என்பதை இந்த செய்தியின் மூலம் நாம் தெரிந்து கொள்ளலாம். அதற்கு அடுத்தபடியாக ஒரு சொல் இருக்கிறது என்று சொன்னால், அந்த சொல்லை நாம் அந்த சொல்லுக்குரிய பொருளில் பயன்படுத்துகிறோம். ஆனால் சில சமயங்களிலே ஒரே சொல்லானது நாம் எந்த சந்தர்ப்பத்திலே பயன்படுத்துகிறோமோ அந்த சந்தர்ப்பத்தை பொறுத்து அந்த சொல்லினுடைய பொருளானது மாறுபாடு அடைகிறது. உதாரணமாக நம்முடைய மனவளக்கலை மன்றத்திலே வாழ்க வளமுடன் என்கின்ற சொல்லை சொல்கிறோம். ஆனால் இந்த வாழ்க வளமுடன் என்கின்ற சொல் எல்லா நலன்களையும் பற்றி இனிதாக வாழ வேண்டும் என்பது இதற்கான பொருளாக இருக்கிறது. ஆனால் நடைமுறையிலே நாம் மன்றங்களிலே பார்ப்போம் என்று சொன்னால், அன்பர்கள் யாராவது ஒருவரை ஒருவர் சந்திக்க வேண்டும் என்று சொன்னால் வணக்கம் செலுத்தும் போது வாழ்க வளமுடன் என்று சொல்வார்கள். பிறகு யாருடனாவது பேசிக் கொண்டிருக்கும் போது இன்னொருவர் வந்தால் மன்னித்து விடுங்கள், நான் அவருடன் பேச வேண்டும் என்பதாக இருந்தால் கூட அந்த மன்னித்து விடுங்கள் என்பதற்கும் வாழ்க வளமுடன் என்று சொல்வார்கள். அதே போல விடைபெற்று செல்லும் போதும் வாழ்க வளமுடன் என்று சொல்லி விடைபெற்று செல்வார்கள். எனவே இந்த வாழ்க வளமுடன் என்கின்ற சொல்லானது அந்த ஒரே சொல் அந்த சொல்லினுடைய பொருளை விடுத்து இடத்திற்கு தகுந்தது மாதிரி வேறு வேறு மாதிரியான பொருட்களை தருவதை நாம் நடைமுறையிலே பார்க்கிறோம். அதே போல ஒரு திரைப்படம், அந்த திரைப்படத்திலே ஒரு சொல், அந்த சொல் இடத்திற்கு தகுந்தது மாதிரி வேறு வேறு விதமான பொருள்களிலே பயன்படுத்தப்பட்டிருப்பதை நாம் பார்க்கலாம். அந்த திரைப்படத்தினுடைய பெயர் வந்து மண்டேலா என்று சொல்லக்கூடிய படம். அது திரைப்படம், சமீபத்திலே வந்த திரைப்படம் தான். அந்த திரைப்படத்திலே வேண்டாம் என்று ஒரு சொல் இருக்கிறது. அந்த வேண்டாம் என்கின்ற சொல்லை முதலிலே அவர் பயன்படுத்தும் போது நகைச்சுவையாக பயன்படுத்தியிருப்பார். எப்படி என்று கேட்டா, பேருந்திலே அவர் பிரயாணம் செய்து கொண்டிருப்பார். அங்கிருந்து நடத்துனர் வந்து கேட்பார், டிக்கெட் வேண்டுமா என்று. அவர் வேண்டாம் என்று சொல்வார். உடனே எல்லாரும் சிரித்து விடுவார்கள். ஏனென்று சொன்னால் பேருந்திலே பயணம் செய்யக்கூடிய ஒவ்வொருவரும் பயணச்சீட்டு வாங்குவது என்பது கட்டாயம். வேண்டும் வேண்டாம் என்கிற விருப்பத்துக்கு உட்பட்டது அல்ல என்பதற்காக எல்லோரும் சிரித்து விடுவார்கள். பிறகு அந்த படம் தொடர்ந்து நடந்து கொண்டே போகும். நடுவில் வேறு வேறு அர்த்தங்களிலே அந்த சொற்களை பயன்படுத்துவார்கள். இறுதியிலே அந்த உச்சக்கட்ட காட்சி என்று சொல்வார்கள், கிளைமாக்ஸ் என்று சொல்லக்கூடிய காட்சியிலே அந்த சொல்லை மிக வீரியத்தோடு இயக்குனர் கையாண்டிருப்பார். எப்படி என்று கேட்டா, நாம் வாக்குரிமை செலுத்துவதற்காக அரசியல் கட்சிகள் வாக்காளர்களுக்கு பணம் கொடுக்கிறது. அதை பெற்றுக்கொண்டு சில வாக்காளர்கள் வாக்குரிமையை செலுத்துகிறார்கள். எனவே ஒரு அரசியல் கட்சியினுடைய பிரதிநிதி வந்து அந்த நடிகருக்கு, அந்த பாத்திரத்தை ஏற்றிருப்பவருக்கு பணம் கொடுப்பார். பணம் கொடுத்த போது வேண்டாம் என்று சொல்வார். அந்த வேண்டாம் என்கின்ற சொல் ஒரு அறச்சீற்றமாக ஒலிப்பதை பார்க்கலாம். இப்படி ஒரு சொல்லானது அதனுடைய பொருளை விடுத்து வேறு வேறு பொருள்களிலே பயன்படுத்தப்பட்டிருப்பதை நாம் காணலாம். அதற்கு பிறகு வாழ்த்தும் பயனும் என்பதிலே பார்த்தீர்கள் என்று சொன்னா, வாழ்க்கை துணைவரை வாழ்த்த வேண்டும் என்று சொல்லி, வாழ்க்கை துணைவர் என்பவர் ஒருவருடைய வாழ்க்கையிலே பார்த்தீர்கள் என்று சொன்னால் முக்கியமான முடிவு எடுக்கும் போது அந்த முடிவுகளுக்கு அவர் உட்பட்டு நடந்தார் என்று சொன்னால்தான்
அவருடைய வாழ்க்கையானது மிகவும் சிறப்பாக இருக்கும். உதாரணத்துக்கு ஒரே ஒரு நபருடைய வாழ்க்கையை மாத்திரம் ஒரு 2 சம்பவங்களை நான் சொல்கிறேன். பாலகுமாரன் என்று சொல்லி ஒரு எழுத்தாளர், இயக்குனர். அவர் ஆரம்பத்திலே பார்த்தீர்கள் என்று சொன்னால் ஒரு தனியார் நிறுவனத்திலே பணிபுரிந்து வருகிறார். அப்படி தனியார் நிறுவனத்திலே பணிபுரிந்து கொண்டு வருகிற பொழுது அவர் கதைகள் எழுத ஆரம்பிக்கிறார். கதைகளில் இருந்து அவருக்கு சிறிது வருமானம் கிடைக்கிறது, புகழும் கிடைக்கிறது. அப்பொழுது அவர் ஒரு முடிவெடுக்கிறார். என்ன முடிவெடுக்கிறார் என்று கேட்டா, நாம் இந்த வேலையை துறந்து, அதாவது தனியார் துறையிலே எழுத்து பணி செய்து கொண்டிருக்கிறோம் அல்லவா, அந்த சுருக்கெழுத்தராக இருந்திருக்கிறார். அந்த பணியை துறந்து முழு நேரமாக எழுத்தாளராக ஆக வேண்டும் என்று சொல்லி அவர் ஒரு முடிவெடுக்கிறார். அப்பொழுது அவருடைய வாழ்க்கை துணைவரோடு கலந்து பேசுகிறார். அப்பொழுது வாழ்க்கை துணைவர் என்ன சொல்கிறார் என்று கேட்டா, திரைப்படத்திலே நீங்கள் ஒரு கல்யாண பரிசு என்று ஒரு திரைப்படம் இருக்கிறார். அதிலே தங்கவேலு பேசுவதாக ஒரு வசனம் வரும். ஏழை எழுத்தாளனுக்கு வருமானம் கம்மி என்று சொல்வதாக ஒரு வசனம் வரும். எனவே எழுத்து என்பதை முழு நேர தொழிலாக கொண்டோம் என்று சொன்னால் அது நம்முடைய வாழ்க்கைக்கு போதுமான அளவு பணம் கிடைக்குமா என்பதிலே சந்தேகம் இருந்திருக்கிறது அவருக்கு. அப்பொழுது வாழ்க்கை துணைவரிடத்திலே கலந்து பேசும்போது அவர் சொல்கிறார், நீங்கள் தைரியமாக இந்த எழுத்துத்துறையில் இறங்குங்கள். ஒருவேளை நம்முடைய குடும்பத்தை நடத்துவதற்கு போதுமான பணம் கிடைக்கவில்லை என்று சொன்னால் நான் வேலை செய்து இந்த குடும்பத்தை சம்பாதித்து காப்பாற்றுகிறேன் என்று சொல்லி அவர்கள் ஒப்புக்கொள்கிறார்கள். ஒப்புக்கொண்டவுடனே அவர் எழுத்துத்துறையில இறங்கி மிகப்பெரிய வெற்றிகளை சம்பாதிக்கிறார். மிகப்பெரிய நல்ல பேரும் புகழும் பணமும் கூட சம்பாதிக்கிறார். ஆனா அப்படி சம்பாதிக்கிற போது அவர் நேர்காணலில் சொல்கிறார். எப்படி சொல்கிறார் என்று கேட்டா, காலையில் எழுந்தவுடன் அவர்கள் சமைத்து வைத்துவிட்டு வேலைக்கு போய் விடுவார்கள். நான் உடனே எழுத ஆரம்பித்து விடுவேன். அதற்கு பிறகு நான் அப்பொழுது 2 சக்கர வாகனம் வைத்திருந்தேன். 5 மணிக்கு சென்று நான் அவர்களை அலுவலகத்திலிருந்து திரும்ப கொண்டு வந்து வீட்டுக்கு கொண்டு வருவேன். நடுவிலே பார்த்தீர்கள் என்று சொன்னால் அவர்கள் எனக்கு தொலைபேசியில அழைப்பு கொடுத்து சாப்பிட்டீர்களா, தேநீர் அருந்தினீர்களா என்றெல்லாம் கேட்பார்கள். அந்த அளவுக்கு அவர்கள் என்னை சுதந்திரமாக அனுமதித்ததால் தான் என்னால் எழுத முடிந்தது என்று சொல்லி அவர் தன்னுடைய நேர்காணலிலே பதிவு செய்திருக்கிறார். அதற்கு பிறகு பார்த்தீர்கள் சொன்னால் எழுத்துத்துறையில மிகவும் உச்சியில இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அவருக்கு ஒரு எண்ணம் தோன்றுகிறது. என்ன தோன்றுகிறது என்று கேட்டா, அவருக்கு வயது வளர்ந்த ஒரு பெண் இருக்கிறார். அந்த பெண்ணுக்கு திருமணம் செய்ய வேண்டும். எனவே நல்ல விமர்சையாக திருமணம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் எழுத்துத்துறையில கிடைக்கக்கூடிய இந்த பணமானது நமக்கு போதாது. எனவே சினிமாவுக்கு செல்ல வேண்டும் என்று சொல்லி முடிவு செய்கிறார். இதை தன்னுடைய நூலிலே இதற்கு தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா என்று சொல்லி ஒரு நூல் எழுதியிருக்கிறார். அந்த நூலிலே அவர் விரிவாக குறிப்பிட்டிருக்கிறார். அப்படி அவர்கள் செல்கிற போதும் வாழ்க்கை துணைவர் அதற்கு முழுமையாக ஆதரவு கொடுக்கிறார். அதே போல நிறைய படங்களுக்கு அவர் கதை வசனம் எழுதுகிறார். இது நம்ம ஆளு என்கின்ற படத்தை அவர் கே பாக்கியராஜ் நம்முடைய ஆனந்த வாழ்க்கை திரைப்படத்திலே நடத்திருக்கிறார்கள். அவர்களுடைய மேற்பார்வையில் இயக்குநராகவும் இருந்திருக்கிறார். அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா வெற்றியினுடைய உச்சத்திலே இருக்கிறார். அப்படி உச்சத்திலே இருந்து நிறைய பணம் சம்பாதித்துக் கொண்டிருக்கும் போது அவருக்கு மனதிலே ஒரு சிறிய ஒரு எண்ணம் வருகிறது. என்ன எண்ணம் என்று கேட்டா, நாம் எழுத்துத்துறையிலே எந்த அளவுக்கு சுதந்திரமாக இருந்தோமோ அந்த அளவுக்கு இந்த சுதந்திரம் இதிலே இல்லை. எனவே நாம் மீண்டும் எழுத்துத்துறைக்கு செல்ல வேண்டும் என்று அப்பொழுதும் வாழ்க்கை துணைவரோடு கலந்து பேசும்போது சொல்கிறார், உங்களுக்கு எது விருப்பமாக தோன்றுகிறதோ அதை நீங்கள் செய்யுங்கள் என்று. மீண்டும் அவர் எழுத்துத்துறைக்கு உடையார் என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான வரலாற்று நாவலை எழுதியிருக்கிறார். எனவே ஒருவருடைய வெற்றியானது அவருடைய வாழ்க்கை துணைவரை பொறுத்துதான் இருக்கிறது என்பதை நாம் இந்த சம்பவத்தின் மூலம் தெரிந்து கொள்ளலாம். அதற்கு பிறகு உடன் பிறந்தோருக்கு வாழ்த்து என்று சொல்லக்கூடியது. இதை நாம் திரைத்துறை சார்ந்த ஒரு விஷயத்தை வைத்துக் கொண்டு பார்க்கலாம். ஒரு சமயம் கவியரசு கண்ணதாசன் அவர்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னா அவர் தன்னை பற்றி வேடிக்கையாக சொல்வார். எப்படி சொல்வார் என்று கேட்டா, நான் இந்தியாவை போல் இந்திய ஜனாதிபதியை போல் சம்பளம் வாங்குகிறேன், ஆனால் இந்தியாவை போல் கடனும் வாங்குகிறேன் என்று சொல்வார். ஏனென்று கேட்டா, அவர் நிறைய சம்பாதிக்கக்கூடியவராக இருந்தார். ஆனால் அப்படி சம்பாதிக்கக்கூடியவராக இருந்தாலும் கூட தொகையை தனக்கென்று மிச்சம் பிடித்து சேமித்து வைத்துக் கொள்ளாமல் என்ன செய்வார் என்று கேட்டா, வருபவர்களுக்கெல்லாம் யாராவது தொகை கேட்டால் கொடுத்து விடுவார். அப்படிப்பட்ட ஒரு தன்மை இருந்ததுனால் அவரிடத்திலே பணம் தங்காமல் இருந்தது. ஒரு சமயம் ஒரு தீபாவளி நேரத்திலே அவரிடத்திலே பணம் இல்லை. மனைவி குழந்தைகளுக்கு துணி எடுக்க வேண்டும், பலகாரம் எடுக்க வேண்டும், பட்டாசு வாங்க வேண்டும். அவரிடத்தில் சுத்தமாக பணம் இல்லை. அவர் என்ன செய்கிறார் என்று கேட்டா, தன்னுடைய சகோதரரிடத்திலே சென்று என்ன இந்த மாதிரி தீபாவளிக்கு எனக்கு செலவுக்கு பணம் தேவைப்படுகிறது, எனக்கு பணம் கொடுத்து உதவு என்று சொல்கிறார். அப்பொழுது சகோதரருக்கு அவரை பற்றி என்ன நினைப்பு என்று கேட்டா, இவர் ஊதாரித்தனமாக செலவு செய்கிறார் என்று சொல்லிவிட்டு இவருக்கு பணத்தின் அருமையை புரிய வைக்க வேண்டும் என்பதற்காக என்னிடமே பணம் இல்லை, நானே சிரமத்தில் இருக்கிறேன், கஷ்டத்தில் இருக்கிறேன் என்று சொல்லி பணம் கொடுக்க மறுத்து திருப்பி அனுப்பி விடுகிறார். உடனே கண்ணதாசன் கொஞ்சம் மனம் வருத்தப்பட்டு வருகிறார். அவருக்கு தெரிகிறது இவர் நல்ல நிலைமையில இருக்கிறார், இவர் நினைத்தால் நமக்கு பணம் கொடுத்து உதவலாம் என்பதை புரிந்து கொள்கிறார். இருந்தாலும் அவர் என்ன செய்கிறார் என்று கேட்டா, திரும்ப வந்து விடுகிறார். வரும்பொழுது ஒரு தயாரிப்பாளரிடத்திலிருந்து ஒரு அழைப்பு வருகிறது. உடனடியாக சென்று அவர் பாடல் எழுதுகிறார். அவர் அப்பொழுது எழுதிய பாடல் தான் அண்ணன் என்னடா தம்பி என்னடா அவசரமான உலகத்திலே என்று சொல்லக்கூடிய அந்த பாடல். ஆனால் இதோடு இந்த செய்தியை மேடையிலே சொல்லக்கூடிய பேச்சாளர்கள் நிறுத்தி விடுவார்கள். அதாவது அவருடைய வாழ்வியலோடு அந்த பாடல் சம்பந்தப்பட்டிருக்கிறது என்று பல்வேறு உதாரணங்கள் சொல்லும் போது நிறுத்தி விடுவார்கள். ஆனால் கண்ணதாசனுடைய சிறப்பு என்ன என்று கேட்டா,
குற்றம் பார்ப்பில் சுற்றம் இல்லை என்று சொல்வார்கள். உடனே அந்த பாடலுக்கான தொகையை கொடுத்தவுடன் அவர் என்ன செய்தார் என்று கேட்டால், தன்னுடைய சகோதரரிடத்திலே சென்று, அவர் உண்மை சொல்லியிருக்கலாம், பொய் சொல்லியிருக்கலாம், ஆனால் எனக்கே தீபாவளி கொண்டாடுவதற்கு பணம் இல்லை என்று சொன்னார் அல்லவா, அதனால் அவர் தன் வாங்கிய சம்பளத்திலே பாதியை கொண்டு போய் அவரிடத்திலே கொடுத்தார் என்று சொல்லி ஒரு பதிவை நெல்லை ஜெயந்தா அவர்கள் ஒரு பேச்சினுடைய நடுவிலே இந்த செய்தியை குறிப்பிட்டார்கள். எனவே உடன் பிறந்தோர்களை வாழ்த்துவது என்பது, அவர்கள் நமக்கு நன்மை செய்தாலும் சரி, தீமை செய்தாலும் சரி, நன்மை செய்யாவிட்டாலும் சரி, வாழ்த்துவது என்பது நம்முடைய இயல்பாக இருக்க வேண்டும் என்பதை இந்த செய்தியின் வாயிலாக நாம் தெரிந்து கொள்ளலாம். அதற்கு பிறகு நண்பர்களை வாழ்த்த வேண்டும் என்று சொல்லி நாம் சொல்கிறோம். இதிலே ஒரு செய்தி என்ன என்று கேட்டால், கிருஷ்ணன் பஞ்சு என்று சொல்லி இரட்டை இயக்குனர்கள் என்று சொல்வார்கள். திரைப்படத்திலே பார்த்தீர்கள் என்று சொன்னால் இருவர் இணைந்து பணிபுரிவது என்பது ஒரு சிரமமான காரியம். ஏன் என்று கேட்டா, ஒவ்வொருவருடைய கருத்தும் ஒரு மாதிரியாக இருக்கும். அவர்களுடைய கருத்து தான் சரி என்று வாதிடுபவர்களாக இருப்பார்கள். ஆனால் அப்படி இல்லாமல் இந்த இருவரும் பார்த்தீர்கள் என்று சொன்னால் கிட்டத்தட்ட 54 படங்கள் இணைந்து இயக்குனராக பணிபுரிந்திருக்கிறார்கள். இருவரும் இணைந்து பணிபுரிந்திருக்கிறார்கள். அதற்கு பிறகு இதில் குறிப்பிடத்தகுந்த இன்னும் ஒரு விஷயம் என்று கேட்டா, பஞ்சு அவர்கள் 1984 இறந்து விடுகிறார். அதற்கு பிறகு 1997 வரைக்கும் கிருஷ்ணன் அவர்கள் வேறு எந்த படத்தையும் இயக்கவில்லை. நிறைய பேர் சொல்கிறார்கள், ஏன் நீங்களே தனியாக படத்தை இயக்கலாமே என்று சொல்லி. ஆனால் அவர் சொல்கிறார், இல்லை, என்னுடைய நண்பன் போய்விட்ட பிறகு எனக்கு திரைப்படம் இயக்கக்கூடிய அந்த மனநிலையே இல்லை என்று சொல்லி அவர் மறுத்து விடுகிறார். எனவே நண்பர்கள் மீது அவர்கள் எவ்வளவு தூரம் பாசம் வைத்திருக்கிறார்கள் என்பதை இந்த செய்தியின் மூலம் நாம் தெரிந்து கொள்ளலாம். அதற்கு பிறகு எதிரிகளையும் வாழ்த்த வேண்டும் என்று சொல்கிறோம். இதையும் ஒரு திரைத்துறை சார்ந்த செய்தியோடு நாம் பார்க்கலாம். ஒரு சமயம் எம்.ஆர். ராதா அவர்கள் ஒரு நாடகத்திலே நடித்துக் கொண்டிருந்தார்கள். அந்த நாடகம் மிகவும் புகழ்பெற்று விளங்கியது. எல்லா ஊரிலுமே சென்று அந்த நாடகத்தை நடித்துக் கொண்டிருந்தார்கள். அப்படி நடித்துக் கொண்டிருக்கும் போது அந்த நாடகத்தை திரைப்படமாக தயாரிக்க வேண்டும் என்று முடிவு செய்யப்படுகிறது. அந்த திரைப்படம் தயாரிப்பதற்கான உரிமையை கலைவாணர் என்.எஸ். கிருஷ்ணன் அவர்கள் பெற்றிருக்கிறார்கள். அப்படி பெற்றுக்கொண்ட பிறகு என்ன செய்கிறார்கள் என்று கேட்டா, இந்த திரைப்படத்தை நாடகத்தை திரைப்படமாக ஆக்கும் போது வேறு ஒரு நபரை கதாநாயகனாக போட்டு இதை திரைப்படமாக ஆக்க வேண்டும் என்று நினைத்து அதை முடிவு செய்து விடுகிறார். அதை அவர் சொல்லவும் செய்கிறார். அப்படி சொன்னவுடனே இந்த விஷயம் எம்.ஆர். ராதாவுக்கு தெரிந்து விடுகிறது. இந்த திரைப்படமாக்கும் போது வேறு ஒரு நபரை போட்டு கதாநாயகனாக போட்டு திரைப்படம் எடுக்க போகிறார்கள் என்று. உடனே அவருக்கு கோபம் வந்து விடுகிறது. கோபம் வந்தவுடனே என்ன சொல்கிறார் என்று கேட்டா, இந்த என்.எஸ். கிருஷ்ணனை சுட்டு கொண்டால்தான் எனக்கு நிம்மதி ஆகும் என்று சொல்லி உண்மையிலே ஒரு துப்பாக்கியை வாங்கி சுடுவதற்கு பயிற்சி எடுத்துக் கொண்டிருக்கிறார். அப்படி சுடுவதற்கு பயிற்சி எடுத்துக் கொண்டிருக்கும் போது யாரோ ஒரு நபர் என்ன செய்கிறார் என்று சொன்னா, என்.எஸ். கிருஷ்ணன் அவர்களிடத்திலே சொல்லிவிடுகிறார், இது மாதிரி அவர் உங்கள் மீது மிகவும் கோபமாக இருக்கிறார், அவர் உங்களை சுட்டுக் கொள்வதற்காக பயிற்சி எடுத்துக் கொண்டிருக்கிறார் என்று சொல்லிவிட்டார்கள். அப்படி சொன்ன உடனே அவர் என்ன செய்தார் என்று கேட்டா, என்.எஸ். கிருஷ்ணன் அவர்கள் வேறு நபராக இருந்தால் என்ன செய்திருப்பார்கள், நேரடியாக காவல் நிலையத்திற்கு சென்று புகார் அளித்து, இதுபோல் என்னுடைய உயிருக்கு ஆபத்து இருக்கிறது, நீங்கள் எனக்கு தகுந்த பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்று சொல்லி கேட்டிருப்பார்கள். ஆனால் அவர் அப்படி செய்யாமல் என்.எஸ். கிருஷ்ணன் அவர்கள் நேரடியாக எம்.ஆர். ராதாவிடம் சென்று, நீ என்னை சுடுவதற்காக பயிற்சி எடுத்துக் கொண்டிருக்கிறாயமே, நானே இங்கே வந்திருக்கிறேன், என்னை சுடு என்று சொல்லி தன்னுடைய சட்டையை திறந்து மார்பை காட்டியிருக்கிறார். காட்டிய உடனே எம்.ஆர். ராதாவுக்கு கதிகலங்கி போய்விட்டது, என்ன இவர் இப்படி சொல்கிறாரே என்று. அதற்கு பிறகு என்.எஸ். கிருஷ்ணன் சொல்கிறார்கள், நான் இந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் ஆகிய பிறகு ஒரு நடிகரை பார்த்து நீ இப்படி நடி, அப்படி நடி என்றெல்லாம் சொல்வேன், ஆனால் நீ நடிப்பிற்கே இலக்கணமானவன், உன்னை பார்த்து நான் எப்படி இதை போல நான் நடிக்க வேண்டும், அதை போல நடிக்க வேண்டும் என்று சொல்வேன், அதற்காகத்தான் உன்னை கதாநாயகனாக போடுவதற்கு எனக்கு மனம் வரவில்லை என்று சொன்னதாக இந்த செய்தி மூலம் தெரிகிறோம். அதற்கு பிறகு இருவரும் நண்பர்களாக ஆகிவிட்டார்கள். எனவே எதிரிகளை வாழ்த்த வேண்டும், எதிரிகளையும் நண்பர்களாக ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்பதை இந்த செய்தியின் மூலம் நாம் தெரிந்து கொள்கிறோம். அதற்கு பிறகு இருக்கக்கூடிய ஒரு செய்தி என்ன என்று கேட்டா, வாழ்த்து சொற்கள், அதாவது மங்கள சொற்கள் என்று சொல்லக்கூடியதை நாம் பயன்படுத்த வேண்டும் என்று நினைக்கிறோம். வாழ்க வளமுடன். வாழ்த்து சொற்கள், அதாவது மங்கள சொற்களைத்தான் சொல்ல வேண்டும் என்று சொல்லி ஒரு மரபு இருக்கிறது. அது நீங்கள் திரைப்படத்திலே பார்த்தீர்கள் என்று சொன்னா, எந்த திரைப்படமாக இருந்தாலும் சரி, இறைவனை கும்பிடுவதாக ஒரு காட்சி அமைத்திருப்பார்கள். எல்லோரும் நல்லா இருக்கணும் என்பதாகவோ, அல்லது வெற்றி 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 என்ற கதாநாயகன் விளங்கிக் கொண்டே வருவதாகவோ தான் திரைப்படங்களை பெரும்பாலான திரைப்படங்களை அமைத்திருப்பார்கள். எனவே மங்கள சொற்களோடு ஆரம்பிக்கக்கூடிய விஷயங்கள் வெற்றி பெறும் என்பது அவர்களுடைய ஒரு நம்பிக்கையாக இருக்கிறது. அது சரியான ஒரு விஷயமும் கூட. அந்த வகையிலே பார்த்தீர்கள் என்று சொன்னா,
இசையமைப்பாளர் தேவா அவர்கள் ஒரு செய்தியை பகிர்ந்திருந்தார்கள். அந்த செய்தியை நான் இங்கே கூற விரும்புகிறேன். அவர்கள் அந்த திரைத்துறைக்கு வருவதற்கு முன்பாக நிறைய பக்தி பாடல்களுக்கு ஆல்பம் என்று சொல்வார்கள் அல்லவா, அது போன்ற நிறைய ஆல்பங்களை வெளியிட்டிருக்கிறார். திரைப்படத்துறையிலே இசையமைப்பாளராக வேண்டும் என்பதற்காக பல்வேறு விதமான முயற்சிகளை செய்து கொண்டே இருக்கிறார். எதுவும் வெற்றி பெறவில்லை. அப்பொழுது ஒரு தயாரிப்பாளர் என்ன சொல்கிறார் என்று கேட்டா, இந்த படத்திற்கு இலங்கையிலிருந்து ஒருவரை இசையமைப்பாளராக நாம் போட்டிருக்கிறோம், நீ இந்த படத்துக்கு அவரோடு உதவியாக இரு, அடுத்த படத்திற்கு வேண்டுமானால் உன்னை இசையமைப்பாளராக்குவது பற்றி நாங்கள் முடிவு செய்து கொள்கிறோம் என்று சொல்கிறார். சரி என்று அவர் அவரோடு பணிபுரிகிறார். அவர் தினமும் என்ன செய்வார் என்று கேட்டா, காலையிலே வருவார், சாப்பிடுவார், தூங்கி விடுவார். உடனே இரவிலே தான் எழுந்து அந்த படத்துக்கு இசையமைப்பதற்கான வேலைகளை எல்லாம் செய்து கொண்டே இருப்பார். இவர் என்ன செய்வார் என்று கேட்டா, பகலிலே எல்லாம் அவர் தூங்கிக் கொண்டே இருந்தாலும் இவர் எப்பொழுது எழுந்திருப்பார், எப்பொழுது நமக்கு உதவிக்கு கூப்பிடுவார் என்று பகல் முழுவதும் விழித்துக் கொண்டே இருப்பார். இரவு அவர் வேலை செய்யும்போது அப்பொழுதும் அவர் முழித்துக் கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலை இருந்தது. அப்படிப்பட்ட ஒரு சிரமங்களை மேற்கொண்டு அவர் அந்த படத்தை வெற்றிகரமாக முடித்துவிட்டார். அதற்கு பிறகு அடுத்த படத்திற்கு தனக்கு வாய்ப்பு கிடைக்கும் என்று நம்புகிற பொழுது அந்த படத்துக்கு இரட்டை தயாரிப்பாளர்கள். அப்படி ஒரு தயாரிப்பாளர் சொல்கிறார், இவரை நாம் இசையமைப்பாளராக போடலாம் என்று. இன்னொரு தயாரிப்பாளருக்கு என்ன தோன்றுகிறது என்று சொன்னால், இளையராஜா அப்பொழுது மிகவும் புகழ்பெற்று விளங்குகிறார், அவரை நாம் இசையமைப்பாளராக போடலாம் என்று. அப்படி சொல்கிற பொழுது என்ன இருந்தாலும் தயாரிப்பாளர்கள் இருவர்களுக்குள்ளே ஒரு கருத்து வேறுபாடு பிரச்சனை ஆகிவிடக் கூடாது என்பதற்காக கதாநாயகனிடத்திலே கேட்கிறார்கள். அந்த படத்தினுடைய கதாநாயகன் ராமராஜன் அவர்கள். அவர்களும் இளையராஜாவினுடைய இசையிலே நிறைய வெற்றி படங்கள் கொடுத்திருந்ததினால் அவரும் சிறிது தயக்கம் காட்டுகிறார். அப்பொழுது யார் தேவா அவர்களை சிபாரிசு செய்தார்களோ, படத்துக்கு இசையமைப்பாளராக வேண்டும் என்று சிபாரிசு செய்தார்களோ, அவர் இருந்துட்டு ஏதாவது ஒரு தீர்வு கண்டுபிடிக்க வேண்டும், நீதான் வேண்டாம் என்று சொன்னாய் அல்லவா, நீதான் தீர்வு கண்டுபிடிக்க வேண்டும் என்று சொல்கிறார். அப்பொழுது அவர் என்ன சொல்கிறார் என்று கேட்டா, சரி தேவா அவர்கள் ஒரு டியூன் கொடுக்கட்டும், அந்த டியூனுக்கு நான் வாலி அவர்களை வைத்து பாட்டு எழுதுவதற்காக கூப்பிடுகிறேன், அவர் இவர் சொல்லக்கூடிய முதல் அந்த டியூனுக்கு பாட்டு எழுதிவிட்டார், இவர் தான் இசையமைப்பாளர். அப்படி இல்லை, இந்த டியூனை மாற்று, வேறு டியூன் போடு என்று சொன்னால் இவரை நான் வைத்துக் கொள்ள மாட்டேன், வேறு ஒரு இசையமைப்பாளரை வைத்துக் கொள்கிறேன் என்று சொல்கிறார். அப்பொழுது வாலி அவர்கள் வருகிறார்கள். இந்த விஷயம் எதுவும் வாலிக்கு தெரியாது. அவரை அறிமுகப்படுத்துகிறார்கள், இந்த மாதிரி ஒரு புது இசையமைப்பாளர், இவரை நாம் இந்த படத்துக்கு இசையமைப்பதற்காக போட்டிருக்கிறோம் என்று சொல்லி அறிமுகப்படுத்துகிறார்கள். உடனே வாலி அவர்கள் சொல்கிறார்கள், டியூன் போடு என்று சொல்கிறார்கள். டியூன் போடு என்று சொன்னோடனே தேவாவுக்கு மிகவும் பதட்டம். என்ன என்று கேட்டா, இந்த ஒரு அந்த டியூன் தான் நம்முடைய திரைப்பட உலகத்தினுடைய வாழ்க்கையை தீர்மானிக்க இருக்கிறது, இதற்கு மாத்திரம் இவர் பாடல் எழுதிவிட்டால் என்னுடைய திரைப்பட வாழ்க்கை தொடங்கிவிடும் என்பதாக மிகவும் ஒரு உணர்ச்சி வசப்பட்ட நிலையிலே அவர் டியூனை வாசித்து காட்டுகிறார். டியூனை அவர் வாசித்த உடனேயே அவர் பாடல் வரிகளை சொல்ல ஆரம்பிக்கிறார். அவர் சொல்ல ஆரம்பித்த வரி என்ன என்று கேட்டா, வயலெல்லாம் நெல்லா இருக்கு, ஆரம்பம் நல்லா இருக்கு என்று சொல்கின்ற அந்த பாடலை வரிகை சொல்கிறார். அப்படி சொன்ன உடனே எல்லோருக்கும் மனம் குளிர்ந்து விட்டது. தேவாவுக்கும் மிக மகிழ்ச்சி. என்ன என்று கேட்டா, ஒரு மிகப்பெரிய ஒரு 3 தலைமுறை கண்ட ஒரு பாடலாசிரியருடைய வாயினாலே ஆரம்பம் நல்லா இருக்கு என்று சொல்கின்ற அந்த வார்த்தை வந்துவிட்டது, இனி நம்முடைய இசை பயணம் நன்றாக இருக்கும் என்று சொல்லி அவர் அதற்கு பிறகு மிகப்பெரிய ஒரு இசையமைப்பாளராக மாறுகிறார். எனவே மங்கள சொற்களை பயன்படுத்துவதன் மூலமாக நான் வெற்றி பெற முடியும் என்பது திரைப்படத்துறையினுடைய வாயிலாக நாம் காண இருக்கிறோம். அதே போல எதிர்மறை சொற்களை பயன்படுத்துவதன் மூலமாக பல்வேறு விதமான சிக்கல்கள் வந்திருப்பதை நாம் சில உதாரணங்களின் மூலம் பார்க்கலாம். அதாவது சொல்லுக்கு எத்தனை வலிமை இருக்கிறது என்பதை நாம் இதன் மூலம் தெரிந்து கொள்ளலாம். இது வாலிப வாலி என்று சொல்லி தூர்தர்ஷன் பொதிகை தொலைக்காட்சி நிகழ்ச்சியிலே வாலி அவர்கள் பகிர்ந்து கொண்ட செய்தி இது. எம்.கே. தியாகராஜ பாகவதர் அவர்கள் ஒரு படத்திலே ஒரு வசனம் பேசுகிறார், நான் கைதி என்று சொல்லி ஒரு வசனம் பேசுகிறார். அந்த வசனம் பேசிய பிறகு அன்று இரவே பார்த்தீர்கள் என்று சொன்னால் அவர் லட்சுமிகாந்தன் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்டு உண்மையிலே கைதியாக மாறுகிறார். அதே போல பாடகர் டி. எம். சௌந்தரராஜன் அவர்களும் தன்னுடைய நேர்காணலிலே சொல்லியிருக்கிறார், நான் ஒரு ராசி இல்லா ராஜா, என் கதை முடியும் நேரம் இது. இதை போன்ற எதிர்மறையான பாடல்களை பாடிய பிறகுதான் என்னுடைய அந்த திரைப்பட வாழ்க்கை அஸ்தமித்து போனது என்று சொல்லி அவரும் சொல்லி இருக்கிறார். அதே போல பாடமாட்டேன், இனி நான் பாடமாட்டேன் என்று சொல்லி கே.ஏ. ராமசாமி அவர்கள் ஒரு பாடலை பாடியிருக்கிறார். அந்த பாடலை பாடியதற்கு பிறகும் பார்த்தீர்கள் என்று சொன்னால் அவருக்கும் வாய்ப்புகள் குறைந்து விட்டது என்பது. எனவே எதிர்மறையான சொற்களை நாம் பயன்படுத்தக்கூடாது என்பதற்கு இவைகள் எல்லாம் ஒரு சான்றுகளாக இருக்கிறது. இன்னும் ஒரு சான்று, ஒரு திரைப்படம், அந்த படத்தினுடைய பெயர் தலைவன் என்று சொல்லக்கூடியது, எம்ஜிஆர் அவர்கள் நடித்த படம். அந்த படத்தை பார்த்தீர்கள் என்று சொன்னா அதற்கு முன்பு ஆரம்பித்த படமும் முடிவடைகிறது, அந்த படத்தோடு சேர்ந்து ஆரம்பிக்கப்பட்ட இன்னொரு படமும் முடிவடைந்து விட்டது. ஆனால் இந்த படம் மாத்திரம் தொடர்ந்து தாமதமாகிக் கொண்டே போகிறது. என்ன காரணம் என்று புரியவில்லை. உடனே என்ன செய்கிறார் என்று சொன்னால்,
வாலி அவர்கள் அந்த திரைப்படத்துக்கு பாடல் எழுதியிருக்கிறார்கள். பாடல் எழுதிய எம்ஜிஆர் அவர்கள் தன்னுடைய படத்திலே பார்த்தீங்கன்னு சொன்னால் எந்த விதமான எதிர்மறையான விஷயங்களும் இல்லாமல் பார்த்துக் கொள்வார்கள். எனவே ஒரு வாலி அவர்களை கூப்பிட்டு இந்த படம் தொடர்ந்து தாமதமாகிக் கொண்டே இருக்கிறது, என்ன காரணம் என்று கொஞ்சம் யோசித்து பாருங்கள் என்று சொல்கிறார். அப்பொழுது நிறைய விஷயங்களை அவர் சொல்கிறார். அந்த படத்தினுடைய தயாரிப்பாளர், அதாவது தாமஸ் பிக்சர் என்று சொல்லக்கூடியது, தாமஸ் என்று சொன்னால் தாமதம் என்பதாக வரும் என்று உடனே அவர் சிரித்துக் கொண்டே சொன்னார், அதற்காக அதன் பெயரெல்லாம் மாற்ற முடியாது, வேறு ஏதாவது இருக்கிறதா பார் என்று சொல்கிறார். அப்படி சொல்லிக் கொண்டே வருகிற பொழுது ஒரு பாடலுடைய ஒரு வரியிலே பார்த்தீர்கள் என்று சொன்னால், தலைவன் வாராமல் தவித்திருந்தான் என்று சொல்லி ஒரு பாடல் வரியை அவர் எழுதியிருந்தார். உடனே சொன்னார், இந்த பாடல் வரி இருப்பதினால்தான் இந்த படம் வெளிவருவதற்கு தாமதமாகிறது, இந்த வரியை மாற்றி விடுங்கள் என்று சொல்லி வாலியிடம் சொல்லி அந்த வரியை மாற்றியதாக சொல்வார். எனவே சொல்லுக்கு இருக்கக்கூடிய வலிமையை நாம் இதன் மூலம் தெரிந்து கொள்ளலாம். அதற்கு பிறகு பார்த்தீர்கள் என்று சொன்னா, கர்மயோகம் என்பதிலே ஒரு சில செய்திகளை நாம் பார்க்க இருக்கிறோம். எனது பிறப்பு, வளர்ப்பு, காப்பு இவற்றுக்கு கருணையுள்ள கண்கண்ட கடவுளாகவும் காப்பாளராகவும் துணைவர்களாகவும் உள்ள எனது அன்னை, தந்தை, குரு, ஆட்சித்தலைவர், தெய்வம் என்ற 5 பெரியவர்களையும் நன்றி மறவாமல் மதித்து வாழ்வேன் என்று சொல்லக்கூடியது முதலாவது கர்மயோக நெறியிலே இருக்கிறது. இதையொட்டி சில கருத்துக்களை நாம் பார்க்க இருக்கிறோம். முதலாவதாக நாம் சாண்டோ சின்னப்ப தேவர் அவர்களை பற்றி பார்த்தோம் இல்லையா? அவரை பற்றி நேர்காணலிலே கேட்டார்கள், உங்களுடைய வெற்றிக்கு காரணம் என்ன என்று. இந்த கேள்விக்கு ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான பதில்களை சொல்லியிருப்பதை நாம் பார்க்கிறோம். அப்பொழுது அவர் சொன்ன பதில் என்ன என்று கேட்டால், நான் தினந்தோறும் காலையில் எழுந்தவுடன் என்னுடைய தாயிடம் ஆசை பெற்றுக் கொண்டுதான் மற்ற வேலைகளை செய்ய ஆரம்பிப்பேன், இதுதான் என்னுடைய வெற்றிக்கு காரணம் என்பதாக அவர் சொல்லியிருக்கிறார். எனவே அன்னைக்கு அவர் எந்த அளவுக்கு மதிப்பு கொடுத்திருக்கிறார் என்பதை இதன் மூலம் பார்க்கலாம். அவர் கிட்டத்தட்ட ஒரு 62 படங்கள் எடுத்திருக்கிறார். கிட்டத்தட்ட 19 படங்களுடைய பெயரே பார்த்தீர்கள் என்று சொன்னால் அன்னை, தாய், அம்மா இந்த மாதிரியான பெயர்களே இருக்கும். அதே போல படத்திலேயும் பார்த்தீர்கள் என்று சொன்னால் மிக உயர்வாக அன்னையை பற்றி அவர் எடுத்திருப்பார். அதே போல தந்தை மீது ஒரு நன்றி உணர்வோடு இருக்க வேண்டும் என்பதையும் நாம் இதில் பார்க்கிறோம். இதுல ஒரு செய்தி என்ன என்று கேட்டா, நடிகர் விக்ரம் அவர்கள் உங்களுக்கு எல்லோருக்கும் தெரிந்திருக்கும். அவர் ஆரம்பத்திலே பார்த்தீர்கள் என்று சொன்னால் ஒரு படத்திலே நடிக்கிறார். அந்த படம் அவ்வளவு சரியாக வெற்றிகரமாக அமையவில்லை. அதற்கு பிறகு பின்னணி குரல் கொடுக்கக்கூடிய கலைஞராக பல்வேறு படங்களில் பணிபுரிகிறார். அப்படி பணிபுரிந்து கொண்டே இருக்கிற பொழுது தொடர்ந்து வாய்ப்புகள் இல்லாமல் நீண்ட காலம் இருந்ததினாலே ஒரு சோர்வு ஏற்பட்டு விடுகிறது. அதற்கு பிறகு ஒரு இயக்குனர் அவரை கூப்பிட்டு விடுகிறார். அவருடைய போட்டோ ஆல்பத்திலே அவருடைய முகவெட்டை பார்த்துட்டு கூப்பிடுகிறார். இவர் போவதற்கு மறுக்கிறார், போகவில்லை. 2 முறை 3 முறை 4 முறை வந்தவுடனே அவருடைய தந்தையார், விக்ரம் அவர்களுடைய தந்தையார் ஒரு முறை கூப்பிட்டு சொல்கிறார், நீ படத்தில் நடிக்காமல் கூட போ, ஆனால் ஒருவர் கூப்பிடுகிறார் என்று சொன்னால் ஒரு மரியாதை நிமித்தமாகவது அவரை போய் சந்தித்து விட்டு வா என்று சொல்கிறார். அப்படி சொன்ன உடனே சரி நம் தந்தையார் சொல்கிறாரே என்பதற்காக அவர் நேராக சென்று அந்த இயக்குனரை சந்திக்கிறார். அவர் அந்த கதையை சொல்லி அந்த படத்தில் நடிக்க கேட்டுக்கொள்கிறார். நடிக்க ஒப்புக்கொண்டு அந்த படம் மிக பிரமாதமான வெற்றி கிடைக்கிறது. அந்த படத்தின் மூலமாக ஒரு தவிர்க்க முடியாத தமிழ் திரையுலகின் ஒரு தவிர்க்க முடியாத நடிகராக விக்ரம் அவர்கள் மாறுகிறார்கள். அந்த படத்தினுடைய பெயர் சேது என்பது, இயக்குனர் பாலா. அதற்கு பிறகு அவருடைய தந்தையாருடைய பெயர் பார்த்தீர்கள் என்று சொன்னா ஜான் விக்டர் என்று சொல்லக்கூடியது. அதற்கு பிறகு பார்த்தீர்கள் என்று சொன்னா ஆசான் என்பது. இந்த ஆசான் என்பதிலேயும் பார்த்தீர்கள் என்று சொன்னா திரையுலகத்திலே நம்முடைய ஆனந்த வாழ்க்கை திரைப்படத்திலே நடித்திருக்கிறார்களோ கே பாக்கியராஜ் அவர்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னா மரியாதை நிமித்தமாக தன்னுடைய குருநாதரை பெயர் சொல்லி அழைக்க மாட்டார். எங்களுடைய இயக்குனர் என்றுதான் சொல்வாரே தவிர ஒரு பொழுதும் பாரதி ராஜா என்று அவருடைய பெயரை சொல்ல மாட்டார். அந்த அளவுக்கு அவர் தன்னுடைய குருவின் மீது பக்தி கொண்டிருந்தார் என்பதை பார்க்கிறோம். அதற்கு பிறகு பார்த்தீர்கள் என்று சொன்னா ஆட்சித்தலைவர் என்ற விஷயத்திலே நாம் பார்க்க வேண்டும் என்று சொன்னா, நமக்கு திரைத்துறை சார்ந்த விஷயங்கள் பல்வேறு விஷயங்கள் தெரியும். இருந்தாலும் அதில் இருக்கக்கூடிய எதிர்மறையான விஷயங்களை விடுத்து நேர்மறையான விஷயங்களை மாத்திரமே நான் பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். அந்த வகையிலே பார்த்தீர்கள் என்று சொன்னா, எவ்வளவு வருமானம் வருகிறதோ அவ்வளவு வருமானத்திற்கும் மிகச்சரியாக கணக்கு காட்டி சரியாக வரியை செலுத்தியவர் என்பதற்காக விசு அவர்களை தொடர்ந்து ஒவ்வொரு ஆண்டும் அவருக்கு வருமான வரித்துறையின் சார்பாக அவருக்கு ஒரு சான்றிதழ் கொடுப்பார்கள், சரியாக கணக்கு காட்டி சரியான நேரத்திலே வரியை செலுத்தினார்கள் என்று. இந்த பாராட்டு பத்திரமானது அவருக்கு ஒவ்வொரு ஆண்டும் வழங்கப்பட்டு வந்தது. எனவே அவர் சொல்லக்கூடிய விஷயம் என்ன என்று கேட்டால், அரசாங்கம் என்பதற்கு கீழ் நாம் கட்டுப்பட்டு நடக்க வேண்டும், அவர்கள் சொல்லக்கூடிய விஷயங்களுக்கு நாம் மதிப்பு கொடுக்க வேண்டும் என்பதாக. எனவே ஆட்சித்தலைவர் என்ற வகையிலே அவர்கள் எந்த அளவுக்கு மதிப்பு கொடுக்கிறார்கள் என்பதை இந்த விஷயத்தின் மூலமாக நாம் தெரிந்து கொள்ளலாம். அதற்கு பிறகு தெய்வம் என்று சொல்லக்கூடியது. தெய்வம் என்று சொல்லக்கூடியதிலே 2 பேர்கள் இணைந்து பணிபுரியக்கூடிய சூழல் வரும். அதாவது கடவுள் நம்பிக்கை இருப்பவர்களும் இல்லாதவர்களும் இணைந்து பணிபுரியக்கூடிய சூழல்களிலே வரும்போது இங்கே வெற்றி தோல்வி என்பதை தவிர்த்து அவர்கள் எப்படி அந்த கொள்கையிலே உறுதியாக இருக்கிறார்களோ அதை பொறுத்துதான் அதனுடைய முடிவானது தீர்மானிக்கப்படுகிறது என்பதை நாம் பல்வேறு ஒரு 2 சம்பவங்கள் மூலமாக பார்க்கலாம். முதலாவதாக பார்க்கக்கூடியது என்ன என்று கேட்டா,
வாலி அவர்கள் தொடர்ந்து எம்ஜிஆர் அவர்களுடைய திரைப்படத்துக்கு பாடல் எழுதி கொண்டிருக்கிறார். அவருடைய பாடல்களிலே பார்த்தீர்கள் என்று சொன்னா கொள்கை பாடல்கள், தனிதாக பாடக்கூடிய பாடல்கள் எல்லாம் அவர் எழுதுவார். காதல் பாடல்கள் வெவ்வேறு கவிஞர்கள் எழுதி கொண்டிருந்தார்கள். அப்படி எழுதி கொண்டிருக்கும் போது நமக்கு தெரியும் வாலி அவர்கள் எப்பொழுதும் திருநீரு குங்குமம் அணிந்து கொண்டுதான் இருப்பார். அப்படி இருக்கிற பொழுது யாரோ ஒரு நபர் சென்று எம்ஜிஆர் அவர்களிடத்தில் சொல்கிறார், நம்மிடத்திலேயே எவ்வளவு கவிஞர்கள் இருக்கிறார்கள் என்று சொன்னால் அவர் அப்பொழுதும் ஒரு அரசியல் கட்சியிலே இருந்தார். எனவே அங்கே நிறைய கவிஞர்கள் இருக்கிற பொழுது இந்த விபூதி குங்குமம் போட்டுக்கொண்டு ஒரு மத நம்பிக்கையுடைய அவரை பாட்டு எழுத அனுமதிக்க வேண்டுமா என்று சொல்லி கேட்கிறார்கள். அப்பொழுது எம்ஜிஆர் அவர்களுக்கு தயக்கம், எப்படி அவரிடம் கேட்பது என்று. இருந்தாலும் இவர்களுடைய தொந்தரவு தாங்காமல் ஒரு நாள் கேட்கிறார். அப்படி கேட்கும் போது சொல்கிறார், என்னுடைய பாடலிலே ஏதாவது உங்களுக்கு குறை இருந்தால் சொல்லுங்கள், நான் மாற்றி அமைக்கிறேன். ஆனால் இந்த விஷயங்களில் எல்லாம் நீங்கள் என்னை வற்புறுத்தக்கூடாது என்று சொல்லி வாலி அவர்கள் கண்டிப்பாக சொல்லிவிடுகிறார். அதற்கு பிறகு அதை பற்றி அவர் எதுவும் பேசவில்லை, எதுவும் ஆட்சேபிக்கவில்லை என்பதாக வாலி அவர்கள் தன்னுடைய ஒரு நேர்காணலிலே பதிவு செய்கிறார். எனவே தெய்வ பக்தி என்பது நேரத்துக்கு தகுந்தார் மாதிரி மாற்றிக்கொள்ளாமல் அதிலே உறுதியாக இருக்கிற பொழுது அதற்கு மற்றவர்களும் ஒப்புக்கொண்டு வருவார்கள் என்பதை இந்த செய்தியின் மூலமாக நாம் பார்க்கலாம். அதற்கு அடுத்தபடியாக பார்த்தீர்கள் என்று சொன்னால் கே பி சுந்தராம்பாள் என்று சொல்லக்கூடிய நடிகை உங்களுக்கு எல்லோருக்கும் தெரிந்திருக்கும். அவர் என்ன சொல்கிறார் என்று கேட்டால், அவர் எப்பொழுதும் விபூதி அணிந்திருப்பார். 3 விரல்களாலும், அதாவது நெற்றி நிறைய விபூதி அணிந்திருப்பார். அப்படி விபூதி அணிந்திருக்கிற போது அவருக்கு ஒரு திரைப்படத்திலே வாய்ப்பு கிடைக்கிறது. வாய்ப்பு கிடைக்கும் போது சொல்கிறார்கள், இதிலே நீங்கள் திருநீர் அணிந்து நடிக்கக்கூடாது என்று. அவர் சொல்கிறார், அப்படி என்றால் எனக்கு இந்த பட வாய்ப்பு தேவையில்லை என்று சொல்லிவிடுகிறார். உடனே என்ன செய்வது, இந்த பாத்திரத்துக்கு இவரை ஒப்பந்தம் செய்தால்தான், இவர் நடித்தால்தான் நன்றாக இருக்கும், ஆனால் இவர் இப்படி செய்கிறாரே என்று. அப்பொழுது படத்தினுடைய அந்த இயக்குனர்கள், உதவி இயக்குனர்கள் எல்லாம் சேர்ந்து சொல்கிறார்கள், நீங்கள் திருநீரை மொத்தமாக, அதாவது நெற்றி நிறைய திருநீர் இடாமல் சின்னதாக வேண்டுமானால் திருநீர் இட்டுக் கொள்ளுங்கள், அதிலே எங்களுக்கு எதுவும் ஆட்சேபனை இல்லை என்று சொல்கிறார். அப்பொழுது சரி என்று அவரும் ஒப்புக்கொள்கிறார். ஒப்புக்கொண்ட பிறகு மற்ற தயாரிப்பாளர்கள் மற்றவர்களை எல்லாம் சொல்ல வேண்டுமே, அவர்களிடத்தில் என்ன சொல்கிறார்கள், இது கருப்பு வெள்ளை படம் அல்லவா, அதனால் அவர் சிறிதாக திருநீர் அணிந்திருப்பது யாருக்கும் தெரியாது என்று சொல்லிவிடுகிறார்கள். எனவே அவர் திருநீர் அணிந்துதான் அந்த படத்திலே நடிக்கிறார். அவர் சமண துறவியாக நடித்தாலுமே கூட திருநீர் அணிந்துதான் அந்த படத்திலே நடிக்கிறார். அதற்கு பிறகு அதிலே பார்த்தீர்கள் என்று சொன்னா ஒரு பாடல் வருகிறது. அந்த பாடலுடைய அடி என்ன என்று கேட்டா, அன்று கொல்லும் அரசனின் ஆணை வென்று விட்டது, நின்று கொல்லும் தெய்வம் எங்கே சென்று விட்டது என்று சொல்லி ஒரு பாடல் வரி இருக்கிறது. அதாவது தெய்வத்தினுடைய இருப்பை கேள்விக்குள்ளாக்கக்கூடிய ஒரு வரியாக இருப்பதனால கே பி சுந்தராம்பாள் அவர்கள் இதை பாடுவதற்கு மறுத்து விட்டார்கள். இதை நான் பாட முடியாது, ஏனென்று சொன்னால் நான் கடவுளை ஆணித்தனமாக நம்பக்கூடியவள் என்று சொல்லி. உடனே அவருக்காக அந்த பாடலுடைய வரிகளை மாற்றி, அன்று கொல்லும் அரசனின் ஆணை வென்று விட்டது, நின்று கொல்லும் தெய்வம் இங்கே வந்து விட்டது என்று சொல்லி அந்த வரிகளை மாற்றி அவரை பாட வைக்கிறார்கள். எனவே நாம் கொண்ட கொள்கையிலே உறுதியாக இருந்தோம் என்று சொன்னா மற்றவர்களும் அதற்கு இணங்கி வருவார்கள் என்பதற்கு இது ஒரு சான்றாக இருக்கிறது. அதற்கு பிறகு பார்த்தீர்கள் என்று சொன்னா சங்கல்பம் என்று சொல்லக்கூடியது வாழ்த்திலே அருட்பேராற்றலின் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ வேண்டும் என்று ஓங்கி வாழ்வேன் என்று சொல்லி நாம் சங்கல்பமாக சொல்கிறோம். அப்படி சங்கல்பமாக சொல்லக்கூடியது பார்த்தீர்கள் என்று சொன்னா அது நாளடைவிலே நம்முடைய உடலிலும் உயிரணுக்களிலும் பதிந்து அது செயலாக வரும் என்பதற்காக இந்த சங்கல்பத்தை திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டே இருக்கும். அதே போல அருட்தந்தை அவர்களும் பார்த்தீர்கள் என்று சொன்னால் மிகவும் கடன் தொல்லையில இருந்த பொழுது என்னுடைய கடன் தீர வேண்டும் என்று சொல்லி அவர்களும் சங்கல்பம் செய்திருக்கிறார்கள் என்பதை பற்றி எனது வாழ்க்கை விளக்கம் என்கின்ற நூலிலே அவர்கள் விரிவாக குறிப்பிட்டிருக்கிறார்கள். அதே போல இந்த விஷயத்திலே பார்த்தீர்கள் என்று சொன்னா பிறைசூடன் என்று ஒரு கவிஞர், அந்த கவிஞர் பார்த்தீர்கள் என்று சொன்னா நேர்காணலிலே ஒரு செய்தியை பகிர்ந்து கொண்டார். அவரும் நிறைய பாடல்கள் எழுதியிருக்கிறார், பக்தி பாடல்கள் எழுதியிருக்கிறார், திரைப்படங்களுக்கு கூட பாடல்கள் எழுத ஆரம்பிக்கிறார். ஆனால் அவருக்கு அந்த அளவுக்கு புகழ் கிடைக்கவில்லை, பெயர் கிடைக்கவில்லை. உடனே என்ன செய்கிறார், எல்லோரும் ஒரு நண்பர் சொல்கிறார், இதை போல அபிராமி அந்தாதியிலே ஒரு பாடல் இருக்கிறது, அந்த பாடலை நீங்கள் தொடர்ந்து பாராயணம் செய்யுங்கள், அப்படி செய்தீர்கள் என்று சொன்னா உங்களுக்கு நல்ல ஒரு பேரும் புகழும் கிடைக்கும் என்று சொல்கிறார்கள். இவருக்கு நம்பிக்கை இல்லை. ஏனென்று சொன்னா நம்முடைய இவ்வளவு காலமாக நாம் பாடல்களை எழுதி கொண்டிருக்கிறோம், நமக்கு இவ்வளவு நன்றாக கவிதை எழுத வரும், எல்லாம் இருக்கிற பொழுது ஏன் இந்த விஷயத்தை செய்ய வேண்டும் என்று கொஞ்சம் தயங்குகிறார். இருந்தாலும் பக்தி மார்க்கத்திலே அவரும் ஊறியவர் என்பதனாலே சரி என்று ஒப்புக்கொண்டு செல்கிறார். அதற்கு பிறகு பார்த்தீர்கள் என்று சொன்னா அவர் ஒரு பாடல் எழுதுகிறார். அந்த பாடல் மூலம் அவர் மிகப்பெரிய ஒரு புகழ் பெற்று பல்வேறு விதமான விருதுகளும் மிகப்பெரிய ஒரு தொகையை சம்பளமாக வாங்கக்கூடிய அளவுக்கும் உயர்கிறார். அவர் சொன்ன கவிதை என்ன என்று கேட்டால், அபிராமி அந்தாதியில 66வது பாடலாக விளங்கக்கூடியது. வல்லபம் ஒன்று அறியேன் சிறியேன், நின் மலரடிசை பல்லவம் அல்லது பற்று ஒன்று இலேன், பசும்பொற் பொறுப்பு வில்லவர் தம்முடன் வீற்றிருப்பாய், வினையேன் தொடுத்த சொல் அவமாயினும்
நின் திருநாமங்கள் தோத்திரமே என்று சொல்லக்கூடிய அந்த பாடலை அவர் பாராயணம் செய்ததன் மூலமாக மிகப்பெரிய புகழுடைய உச்சிக்கு சென்றார் என்று சொல்லி அவர் தன்னுடைய ஒரு நேர்காணலிலே குறிப்பிட்டிருக்கிறார். அதற்கு பிறகு கர்மயோக நெறியிலே சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன என்று கேட்டா, என் வருமானத்தில் 100% வீதம் ஒதுக்கி மற்றவருடைய நலனுக்காக பணிபுரிவேன் என்று சொல்லக்கூடியதாக ஒரு சங்கல்பத்தை நமக்கு அருட்தந்தை அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். இந்த வகையிலே பார்த்தீர்கள் என்று சொன்னாலும் இதிலேயும் அந்த சினிமா சீக்ரெட்ஸ் என்ற புத்தகத்திலே இருக்கக்கூடிய ஒரு செய்தியை நான் இதுக்கு குறிப்பிட விரும்புகிறேன். டைம் பாக்ஸ் என்று சொல்லி ஒரு கருத்து இருக்கிறது. டைம் பாக்ஸ் என்று சொன்னால் என்ன அர்த்தம் என்று கேட்டா, ஒரு குறிப்பிட்ட நேரத்தை ஒரு குறிப்பிட்ட செயலுக்காக ஒதுக்கி அந்த நேரத்தில் அந்த வேலையை தவிர வேறு எதுவும் செய்யக்கூடாது. இது ஒரு கான்செப்ட் என்று ஆங்கிலத்தில் சொல்லக்கூடியது. அதற்கு டைம் பாக்ஸ் என்று பெயர். எனவே அப்படிப்பட்ட கொள்கையுடையவர் தான் தேவர் அவர்கள். அவர்கள் என்ன செய்வார்கள் என்று கேட்டால், தினந்தோறும் காலையில் 9 மணிக்கு கதை விவாதத்திற்காக உட்காருவார்கள். அப்பொழுது அவர் கதை இலாக்கா என்று சொல்லி ஒரு 6-7 பேர்கள் கொண்ட குழுவினர் இருக்கும். அவர்கள் தான் ஒவ்வொருவரும் ஒரு கதை சொல்ல வேண்டும், ஒவ்வொரு காட்சி சொல்ல வேண்டும். அதில் இருக்கக்கூடிய சிறப்பான அம்சங்களை எல்லாம் எடுத்து அதற்கு பிறகு அதை ஒரு கதையாக மாற்றி அதற்கு படம் எடுப்பார்கள். திரையிலே எழுத்துக்கள் வருகிற பொழுதும் தேவரின் கதை இலாக்கா என்பதாகத்தான் அதிலே போடுவார்கள். அப்படிப்பட்ட அவர்கள் ஒரு நாளைக்கு கதை விவாதத்திற்காக உட்கார்ந்திருக்கிறார். கலைஞானம் என்று சொல்லக்கூடியது, நான் சொன்னேன் அல்லவா, சினிமா சீக்ரெட்ஸ் என்று சொல்லி அவர் எழுதியிருக்கக்கூடிய விஷயம். ஒரு நாள் அவர் என்ன செய்கிறார் என்று கேட்டால், தினந்தோறும் 9 மணிக்கு வர வேண்டும். அவர் அந்த காலம் தவறாமை என்பதை மிகவும் கண்டிப்பாக கடைபிடிக்கக்கூடியவர் தேவர் அவர்கள். 9 மணி ஆகிறது, அவர் வரவே இல்லை. 10 மணிக்கு வருகிறார். 10 மணிக்கு வந்த உடனே அவருக்கு கோபம் வந்து விடுகிறது. என்ன, வேற எங்கேயாவது வேலை கிடைச்சிட்டுன்னு போயிட்டியா, இவ்வளவு நேரம் லேட்டா வரியேன்னு சொல்லி கோபித்துக் கொள்கிறார். கோபித்துக் கொண்ட உடனே அவர்கள் ஒரு விஷயம் சொல்கிறார். கலைஞானம் அவர்கள் ஒரு விஷயம் என்ன என்று கேட்டா, குமுதம் வார இதழிலே ஒரு செய்தி வந்திருக்கிறது. இது மாதிரி ஒரு சிறுவன், ஒரு 10-12 வயது இருக்கும். அவனுக்கு ஒரு புதுவிதமான நோய் வந்திருக்கிறது. அந்த நோயின் காரணமாக அவன் ஏதாவது அதிகமாக சிந்தித்தாலோ அல்லது நடந்தாலோ அவனுடைய உடல் எல்லாம் நீளமாக மாறிவிடும். அவனுக்கு சிகிச்சை செய்வதற்கு அமெரிக்காவுக்கு அனுப்ப வேண்டியிருக்கிறது. அங்கே அமெரிக்காவில் ஆகக்கூடிய செலவுகளை அமெரிக்க தமிழ் அமைப்பு ஒன்று ஏற்றிருக்கிறது. இங்கே இருந்து அவர்கள் போவதற்கும் வருவதற்குமான செலவுக்காக அவர்கள் சிரமப்படுகிறார்கள். எனவே ஒவ்வொரு வாசகரும் ₹1 வீதம் மணியாளர் அனுப்பி அவருக்கு உதவ வேண்டும் என்பதாக ஒரு கோரிக்கை எழுப்பி குமுதம் பத்திரிகையில பிரசுரிக்கிறார்கள். அப்பொழுது அவருக்கு மிக குறைந்த சம்பளம் இருந்தாலுமே கூட கலைஞானம் அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று கேட்டால், ஒரு ₹101 அவருக்கு மணி ஆர்டர் அனுப்புகிறார். அந்த முகவரியை பார்க்கிற பொழுது அருகிலே தான் இருக்கிறார். உடனே இவரே சென்று ஒரு வாடகை கார் அமர்த்தி கொண்டு தேவரிடத்திலே அழைத்து கொண்டு செல்கிறார். அழைத்து கொண்டு அவர் மாடியில அமர்ந்திருக்கிறார். தேவர் கீழே இருந்து அவர் நடத்தி மேலே கொண்டு போகலாம் என்றால் ஒரு 4 படிகள் சென்ற உடனே சோர்ந்து விடுகிறார் அந்த சிறுவன். உடனே அவரை கீழே அமர்த்தி விட்டு மேலே போகிறார். மேலே போன உடனே தேவர் அவர்கள் கோபித்துக் கொள்கிறார்கள். ஏன் இவ்வளவு தாமதமாக வந்தார்? உடனே அவர் இந்த விஷயங்களை எல்லாம் சொன்ன உடனே, சரி அவனை அழைத்து கொண்டு வா என்று சொல்கிறார்கள். உடனே 2 பேர் சேர்ந்து அவரை அழைத்து கொண்டு மேலே கொண்டு போகிறார்கள். கொண்டு போன உடனே இவருக்கு எவ்வளவு செலவாகும் என்று கேட்கிறார். அவரை அனுப்புவதற்கு அவரது பெற்றோர்கள் மறுக்கிறார்கள். என்ன காரணம் என்று கேட்டா, சினிமாக்காரர்கள் எல்லாம் பகட்டுக்காரர்கள், மேல் பூச்சுக்கு வேண்டுமானால் ஏதாவது பேசுவார்களே தவிர உண்மையில் உதவ மாட்டார்கள் என்கிற எண்ணம் அவர்களுக்கு இருந்தது. எனவே அந்த சிறுவனை கலைஞானத்தோடு அனுப்புவதற்கு தயங்குகிறார்கள். இருந்தாலும் ஒரு வற்புறுத்தி கூப்பிட்டு கொண்டு வருகிறார். அவரிடத்தை வந்தவுடனே கேட்கிறார், என்ன விஷயங்கள் எல்லாம் சொன்ன உடனே எவ்வளவு என்று கேட்கிறார். 10,000 என்று சொல்ல உடனே உதவியாளரை அனுப்பி அழைத்து உடனே ₹10,000 கொடுக்க சொல்லி அனுப்பி விடுகிறார். எனவே அந்த ஈகை என்று சொல்லக்கூடியதற்கு அவர் அப்படிப்பட்ட ஒரு உதாரணமாக இருந்தார். ஆனால் வெளியிலே சில பேர் பிரபலப்படுத்திக் கொள்வதற்கு விரும்புவதில்லை. ஏனென்று கேட்டா, நிறைய பேர்கள் அந்த மாதிரி உதவி என்று நின்று விடுவார்கள் என்பதற்காகவும், சரியான நபருக்கு சென்று சேர வேண்டும் என்பதற்காகவும் அவர்கள் தங்களுக்குள் இந்த ஒரு கட்டுப்பாடுகளை விதித்திருக்கிறார்கள் என்பதை நாம் அறிய முடிகிறது. அதற்கு பிறகு பார்த்தீர்கள் என்று சொன்னா, ஒழுக்கம் என்பதற்கு அருட்தந்தை அவர்கள் சொல்லக்கூடிய இலக்கணம் என்ன என்று கேட்டா, தனக்கோ பிறருக்கோ தற்காலத்திற்கோ பிற்காலத்திற்கோ உடல் உணர்ச்சிக்கோ அறிவுக்கோ தீங்கு தராத எண்ணம் சொல் செயல், இதுதான் அருட்தந்தை அவர்கள் ஒழுக்கம் என்பதற்கு குறிப்பிட்டிருக்கிறார். ஆனால் திரைத்துறையிலே பார்த்தீர்கள் என்று சொன்னா, பல நேரங்களிலே தனக்கு துன்பம் ஏற்பட்டாலுமே கூட பிறர் துன்பப்படக்கூடாது என்பதற்காக பல்வேறு விதமான செயல்களை செய்ய வேண்டி இருந்திருப்பதை நாம் பார்க்கிறோம். ஏனென்று சொன்னா, அங்கே அப்படிப்பட்ட செயல்கள் அவசியமாக இருக்கிறது. அப்படி இருப்பதற்கு பல்வேறு விதமான காரணங்கள் இருக்கிறது. எனவே அந்த செயல்களை அவர்கள் செய்கிறார்கள். ஒரு 2-3 விஷயங்களை மாத்திரம் நாம் பார்க்கலாம். முதலாவதாக பார்த்தீர்கள் என்று சொன்னா, இந்த விஷயமானது நடிகை சாவித்திரி அவர்களை பற்றி ஒரு நெடுந்தொடர் சின்னத்திரையில வந்தது. அதிலே இந்த காட்சியாக எடுத்திருந்தார்கள். என்ன என்று கேட்டா, ஒரு காட்சி, அந்த காட்சியிலே அவர் அழ வேண்டும். அப்படி அழுகிற பொழுது என்ன ஆக வேண்டும் என்று சொன்னால்,
கண்ணிலிருந்து கண்ணீர் வர வேண்டும். ஆனால் அந்த கண்ணீர் கீழே சிந்தக்கூடாது. சரியாக அந்த கண்ணீர் வந்து கண்களிலே நிற்க வேண்டும். இதுதான் காட்சி அமைப்பு. அப்பொழுது என்ன சொல்கிறார்கள், சரி கிளிசரன் என்று சொல்லக்கூடிய அந்த இதை வந்து கண்களிலே வைத்துக் கொண்டோம் என்று சொன்னால் கண்ணீர் அந்த இடத்துல வரும், அப்படியே வைத்து ஷாட் எடுத்து விடலாம் என்று சொல்கிறார். ஆனால் உதவியாளர் பார்த்தீர்கள் என்று சொன்னா கை தவறுதலாக கிளிசரின் பாட்டிலை உடைத்து விடுகிறார். உடைத்த உடனே என்ன ஆகிறது, காட்சி எடுக்க முடியவில்லை. அந்த இயக்குனர் தயாரிப்பாளருக்கு மிகுந்த கோபம் வந்து விடுகிறது. அவனை அடிப்பதற்காக போகிறார். உடனே சாவித்திரி சொல்கிறார்கள், இல்லை உங்களுக்கு எப்படி காட்சி வேணுமோ நான் நடித்து தருகிறேன் என்று சொல்கிறார். அப்பொழுது அவர்கள் சொல்கிறார், இது சரியாக வராது. ஏனென்று சொன்னா ஒரு கண்ணிலே மகிழ்ச்சி என்பதை காட்ட வேண்டும், இன்னொரு கண்ணிலே வருத்தம் என்பதை காட்ட வேண்டும். அதற்காக நாம் இந்த மாதிரி காட்சி எடுக்கிறோம். இரண்டும் ஒரே நேரத்தில் எடுப்பதனால இது மிகவும் சிரமம். அதனால் வேண்டாம், இன்னொரு நாளைக்கு இந்த காட்சி எடுத்துக் கொள்ளலாம் என்று அவர்கள் சாவித்திரி சொல்கிறார்கள், இல்லை இல்லை நான் நடிக்கிறேன் என்று சொல்லி. உடனே இயக்குனருக்கு கோபம் வந்து விடுகிறது. ஏனென்னா அவர்தான் அவரை அறிமுகப்படுத்தியவர். என்ன உனக்கு அவ்வளவு தன்னம்பிக்கை இல்லை, தலைக்கணம் வந்து விட்டதா, நான் வேண்டாம் என்று சொல்லி நீ மறுக்கிறாய் என்று அவர் சொல்கிறார். இல்லை நான் முயற்சிக்கிறேன், நடிக்கிறேன் என்று. உடனே அவர் ஒரு கண்டிஷன் போடுகிறார். என்ன கண்டிஷன் போடுகிறார் சொன்னால், ஒருவேளை இந்த காட்சி நீ சரியாக நடிக்கவில்லை என்று சொன்னால் இந்த படப்பிடிப்பு தளத்தில் உள்ள ஒவ்வொருவருடைய காலிலும் விழுந்து நீ மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று சொல்லி சாவித்திரி அவர்கள் ஒப்புக்கொள்கிறார்கள். அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னா அந்த காட்சியை எடுக்கிறார்கள். எடுக்கிற பொழுது சரியாக அவர் கேட்கிறார், எத்தனை சொட்டு கண்ணீர் வர வேண்டும் என்று சொல்ல 2 சொட்டுக்கள் வர வேண்டும், ஆனால் கீழே விழக்கூடாது, அப்படியே கண்ணிலே நிற்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். அப்பொழுது அவர்கள் அதே போல செய்து அந்த காட்சியை எடுக்கிறார்கள். எனவே அந்த உடலின் மீது அவர்களுக்கு இருக்கக்கூடிய மனதினுடைய கட்டுப்பாடு எந்த அளவுக்கு இருக்கிறது என்பதை இந்த செய்தியின் மூலம் நாம் தெரிந்து கொள்ள முடியும். எனவே பிறருக்கு துன்பம் வரக்கூடாது. அதாவது வந்து ஒரு சாதாரண ஒரு கிளிசரின் பாட்டிலை ஒருவர் உடைத்து விட்டார் என்று சொன்னா அவர்களுக்கு கோபம் வந்தது என்று சொன்னால் உடனே வேலையை விட்டு நிப்பாட்டி விடுவார்கள். அப்படி நிப்பாட்டி விட்டால் சொன்னா ஒரு குடும்பமே பாதிக்கப்படும். எனவே மற்றவர்கள் பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காக அவர்கள் தங்களை வந்து சில நேரங்களிலே தியாகம் செய்திருப்பதை பல்வேறு விதமான செய்திகளின் மூலம் பார்க்கிறோம். ஒரு 2 செய்திகளை மாத்திரம் நாம் இங்கே பார்க்க இருக்கிறோம். ராமு என்று சொல்லி ஒரு திரைப்படம் எடுக்கிறார்கள். அந்த ராமு என்கின்ற திரைப்படத்திலே கடைசி காட்சி பார்த்தீர்கள் என்று சொன்னா ஒரு சிறுவன், அந்த சிறுவனுக்கு ஒரு உரலிலே கட்டி வைத்திருக்கிறார்கள். கட்டி வைத்திருக்கிற போது என்ன செய்கிறார்கள், அந்த குடிசையானது தீப்பிடித்து எரிகிறது. அப்படி தீப்பிடித்து எரிகிற பொழுது அவருக்கு வந்து பேச்சு வராது. அந்த தீ விபத்தினாலே முன்பு ஏற்பட்ட ஒரு தீ விபத்தினாலே பேச்சு வராது. பின்பு ஏற்படுகிற தீ விபத்தின் மூலம் அவனுக்கு பேச்சு வருவதாக அந்த காட்சியை வைத்திருந்தார்கள். எனவே அதை காட்சி எடுக்கிற பொழுது உச்சக்கட்ட காட்சி எடுக்கும் போது என்ன செய்தார்கள் என்று கேட்டா, AVM சரவணன் அவர்கள் ஒரு நேர்காணலிலே இந்த செய்தியை பகிர்ந்திருந்தார்கள். அவர்கள் என்ன செய்தார்கள், முதலிலே கொஞ்சம் காட்சி எடுக்கிறார்கள். அதாவது குடிசை, கீரை, தென்னங்கீற்றினாலே வேயப்பட்ட அந்த குடிசை, அந்த குடிசையிலே அவர்கள் அங்கே பஞ்சுகளை சுருக்கி மண்ணெண்ணெய் ஊற்றி அவர்கள் நெருப்பு வைத்திருக்கிறார்கள். பிறகு அது எரிந்தவுடனே படப்பிடிப்பு நடத்தி கொண்டே இருந்திருக்கிறார்கள். அப்படி படப்பிடிப்பு நடத்தி கொண்டே இருக்கிற பொழுது நெருப்பு அணைந்து விடுகிறது. உடனே என்ன செய்கிறார்கள், காட்சி முடியவில்லை. எனவே அவர்கள் என்ன செய்கிறார்கள், சரி நாம் அந்த காட்சியை எப்படியும் எடுக்க வேண்டும் தொடர்ந்து என்பதற்காக என்ன செய்கிறார்கள், உடனடியாக மண்ணெண்ணெய் கிடைக்கவில்லை என்பதற்காக பெட்ரோலை கொண்டு வந்து மறுபடியும் அங்கே பஞ்சை எல்லாம் செருகி வைக்கிறார்கள். ஆனால் இரண்டினுடைய தன்மை அதிகம் அல்லவா, இது எரியக்கூடிய தன்மையும் அது எரியக்கூடிய தன்மையும் அதிகம். அதனால வெகு வேகமாக பற்றி கொண்டு எரிகிறது. உடனே குழந்தை வந்து உள்ளே மாட்டிக்கொண்டிருக்கிறது. வேறு வழி இல்லை. உடனே உள்ளே சென்று அவர்கள் அந்த உரலிலே கட்டி வைத்திருப்பதாக காட்சி இருக்கும். உடனே அந்த இயக்குனர் என்ன செய்கிறார், உள்ளே செல்கிறார். உள்ளே சென்று அந்த கட்டுக்களை அவிழ்த்து அந்த குழந்தையை காப்பாற்றிக் கொண்டு வர வேண்டும் என்று உண்மையிலே முயற்சி செய்கிறார். ஆனால் அது கட்டுக்களை அவிழ்க்க முடியவில்லை என்ற உடனே என்ன செய்கிறார், அந்த உரலோடு குழந்தையும் சேர்த்து கொண்டு வெளியே கொண்டு வந்து விடுகிறார். அப்படி கொண்டு வந்த பிறகு அவருக்கு இடுப்பு பிடித்துக் கொண்டு மிகவும் பல நாட்கள் அவர் அவதிப்பட்டார். இருந்தாலும் அந்த குழந்தையினுடைய உயிர், அதாவது நம்மை நம்பி இந்த குழந்தை நடிக்க வந்திருக்கிறது, எனவே இவருக்கு ஒரு துன்பம் வரக்கூடாது என்பதற்காக தனக்கு ஏற்பட்ட அந்த துன்பத்தை கூட பொறுத்து கொண்டு அவர்கள் அந்த குழந்தையை காப்பாற்றியதை நாம் இந்த செய்தியின் வாயிலாக தெரிந்து கொள்ளலாம். அதே போல பார்த்தீர்கள் என்று சொன்னால் பல படங்களிலே நடிக்கக்கூடியவர்கள், நாம் வந்து ஒரு காட்சியை வந்து ஒரு 2 நிமிடங்கள் படத்திலே வரும், அல்லது ஒரு 10-20 வினாடிகள் வரும். ஆனால் அந்த காட்சிகளுக்காக அவர்கள் எவ்வளவு சிரமப்படுகிறார்கள் என்பதை நாம் அந்த பல்வேறு விதமான செய்திகளின் வாயிலாக தெரிந்து கொள்ளலாம். உதாரணமாக பார்த்தீர்கள் என்று சொன்னா தேவதாஸ் என்கின்ற திரைப்படம், அந்த நாகேஸ்வர ராவ் நடித்திருக்கிற அந்த படத்திலே பார்த்தீங்கன்னா அந்த படத்தினுடைய உச்சகட்ட காட்சியில நடிப்பதற்காக கிட்டத்தட்ட 10-15 நாட்கள் வரை அவர் உணவு உண்ணாமல் வெறும் நீர் மாத்திரம் அருந்தி அதற்கு பிறகு அந்த காட்சியிலே நடித்திருக்கிறார். அந்த காட்சி தத்ரூபமாக வர வேண்டும் என்பதற்காக இப்படிப்பட்ட ஒரு அர்ப்பணிப்பு உணர்வோடு அவர்கள் இருந்திருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்க முடியும். இப்படி பல செய்திகளை நாம் பார்க்கலாம். விக்ரம் அவர்கள் அந்த
காசி என்கின்ற திரைப்படத்திலே கண் பார்வையற்றவராக நடித்த போது எல்லாரும் சொல்கிறார்கள் ஒரு மாதிரி லென்ஸ் இருக்கும், அதை நீங்கள் வைத்துக் கொண்டீர்கள் என்று சொன்னா கண்கள் மேல் நோக்கி இருப்பது போல இருக்கும், அப்படியே நடித்து விடலாம் என்று. அவர் மறுத்துவிட்டு நான் உண்மையில கண்களை மேலே நோக்கி வைத்து நடிக்கிறேன் என்று சொல்லி நடித்து அவருடைய ஒரு கண் பார்வை, அதாவது ஒரு கண்ணினுடைய பார்வை ஒரு குறிப்பிட்ட அளவு குறைந்து விட்டது என்று சொல்லி அவர் ஒரு நேர்காணலில் சொல்லியிருந்தார். எனவே ஒரு காட்சிக்காக படத்துக்காக அவர்கள் எந்த அளவுக்கு அர்ப்பணிப்பு உணர்வோடு செயல்படுகிறார்கள் என்பதை நாம் இதன் மூலம் தெரிந்து கொள்ளலாம். அதற்கு பிறகு அருட்தந்தையினுடைய ஒரு கவி, எப்பொருளை எச்செயலை எக்குணத்தை எவ்வுயிரை எவரொருவர் அடிக்கடி நினைத்தால் அப்பொருளின் தன்மைதாய் நினைப்போர் ஆற்றல் அறிவினிலும் உடலினிலும் மாற்றம் காணும், இப்பெருமை இயல்புக்க நியதியாகும், எவரொருவர் குருவை மதித்து ஒழுகினாலும் தப்பாது குரு உயர்வு மதிப்போர் தம்மை தரத்தில் உயர்த்தி பிறவி பயனை நல்கும் என்று சொல்வார். அதாவது எந்த உயிரை எந்த குணத்தை நாம் அடிக்கடி நினைக்கிறோமோ அதுவாகவே மாறுகிறோம் என்பதற்கு ஒரு 2 செய்திகளை மாத்திரம் சொல்லி நான் இந்த உரையை நிறைவு செய்கிறேன். அதாவது சில காட்சிகள் நடிப்பதற்காக ஆரம்பிக்கிறார்கள், ஆனால் அந்த நடிப்பதற்கு பிறகு அவர்களிடத்திலே ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி உண்மையிலே அவர்கள் அந்த செயல் செய்வதற்கு உரிவர்களாக மாறுகிறார்கள். இதிலே பார்த்தீர்கள் சொன்ன ஒரு 2 செய்திகள். நடிகை ரேவதி என்று சொல்லக்கூடியவர் அஞ்சலி என்கின்ற ஒரு திரைப்படத்திலே நடித்திருக்கிறார். அதிலே அந்த மனநலம் குன்றிய குழந்தைக்கு தாயாக அவர் நடித்திருக்கிறார். அவர்கள் எப்படி நடந்து கொள்வார்கள் என்பதை தெரிந்து கொள்வதற்காக பல்வேறு சமயங்களில் அங்கே சென்று அவர் பார்த்துவிட்டு வந்திருக்கிறார். அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா உண்மையிலே அந்த மனநலம் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு தொடர்ந்து உதவிகளை செய்து கொண்டிருக்கிறார், என்றும் செய்து கொண்டிருக்கிறார் என்பதை நாம் செய்திகளின் வாயிலாக தெரிந்து கொள்கிறோம். அதற்கு பிறகு பார்த்தீர்கள் என்று சொன்னா கீழ்வானம் சிவக்கும் என்று சொல்லி ஒரு திரைப்படம். அந்த திரைப்படத்திலே ஜெய்சங்கர் அவர்கள் கண் பார்வையற்றவராக நடித்திருக்கிறார். அப்படி நடிக்கிற பொழுது அவர் மிகவும் சிரமப்பட்டிருக்கிறார். நடிப்பதற்கு இல்ல, உண்மையிலே அவர்களுடைய கண் பார்வையற்றவர்கள் எவ்வளவு சிரமப்படுவார்கள் என்பதை அவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். அதற்கு பிறகு அவர் இவர்களுக்கு, இந்த கண் பார்வையற்றவர்களுக்கு நாம் ஏதாவது செய்ய வேண்டும் என்கிற உணர்வு அவருக்கு ஏற்படுகிறது. பிறகு அவர் தன்னுடைய மகனிடம் சொல்கிறார், நீ கண் டாக்டர் ஆக வேண்டும், ஏழை எளியவர்களுக்கு இலவசமாக சிகிச்சை செய்ய வேண்டும் என்று சொல்லி அவர் இன்றும் பார்த்தீர்கள் என்று சொன்னா அவருடைய மகன் கண் மருத்துவராகி பல்வேறு நபர்களுக்கும் இலவசமாக கண் மருத்துவ சிகிச்சை செய்கிறார் என்பதை நாம் தெரிந்து கொள்ள முடிகிறது. இப்படி பல்வேறு விதமான செய்திகள் இருந்த போதும் காலத்தின் அருமை கருதி இந்த உரையை இதோடு நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க. இப்பொழுது ஐயா அவர்கள் தங்களுடைய கேள்விகளுக்கு பதில் அளிக்க இருக்கின்றார்கள். கேள்வி கேட்க விரும்பும் அன்பர்கள் தங்களுடைய கைபேசியை தாங்களே அன்மியூட் செய்து கொண்டு கேள்விகளை மட்டும் கேட்கும் பொழுது அது அனைவருக்கும் பயனுள்ளதாக அமையும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். முதலாவது அன்பராக ராஜாராமன் ஐயா பழவந்தாங்களிலிருந்து. வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ராஜாராமன், சென்னை பழவந்தாங்கிலிருந்து பேசுறேன் ஐயா. வாழ்க வளமுடன். சொல்லுங்க. நல்ல அருமையான ஒரு தலைப்பு இது. முதல்ல ஒரு நிமிஷம் என்னுடைய ஃபீட்பேக் கொடுத்துறேன், அப்புறம் கேள்விக்கு வரேன். இது ரொம்ப சிரமப்பட்டு நீங்க தயாரிச்ச மாதிரி தெரிகிறது. ஏன்னா உங்க தொழிலுக்கு உகந்ததாக இருக்கிறது. இது திரைப்பட உலகத்துல அவங்க எப்படி டைலாக் பேசுனாங்க, எப்படி பாட்டு எழுதினாங்க, அதெல்லாம் எப்படிலாம் அவங்க வாழ்க்கையில மாத்தினது, அதை பத்தி நிறைய உதாரணம் கொடுத்தீங்க, நன்றி. ஆனா அவங்க அதன்படி பின்னாடி அவங்க வாழ்ந்தாங்க வாழலைங்கிறது நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுட்டு இருக்கோம். ஆனா சரிக்கும். ஆனா கொஞ்சம் ஸ்லோவா சொல்லிருக்கலாமா தோணுது, ரொம்ப ஃபாஸ்டா சொன்ன மாதிரி தெரியுது எனக்கு. என்னுடைய கேள்வி என்னன்னாக்கா, இப்போ அந்த திரைப்பட கலைஞர்கள் அவங்கவுங்க அந்த நேரத்தில் சொன்ன வார்த்தைகளுக்காக எதிர்மறைக்காக அவங்க வாழ்க்கையை பாதிக்கப்பட்டதாக நீங்க சொன்னீங்க, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனா இன்றைய காலகட்டத்துல சில மக்கள் எப்பொழுதுமே எதிர்மறை எண்ணங்களே சொல்றாங்க. அப்படி சொன்னவங்க நல்லாதான் இருக்காங்க, ஆனா மற்றவங்களும் அதை வீழ்ந்த மாதிரி தெரியல. இது எதனாலயா எப்படி இருக்கும் சொல்லுங்க. நல்ல கேள்வி. அதாவது சொல்லினுடைய வலிமையை அவங்க புரிஞ்சுக்கிடல அப்படின்றதுதான் இது. அதாவது நம்ம சரியாக, இப்ப நம்ம சொல்ற சொல் எப்ப பலிக்கும் அப்படின்னா, நம்ம சொல்ல நம்மளே அதை நம்ம கேட்டு உணர்ந்து சொல்றது மாதிரிதான். இப்போ நம்ம ஒரு தவம் நடத்துறோம்னு வச்சுக்கோங்களேன், அதை மனப்பாடம் பண்ணி தவம் நடத்துறதுன்னு ஒண்ணு இருக்கு. இன்னும் பல வருஷ காலம் அவங்களே தவம் பண்ணி அவங்க தவம் நடத்துறதுன்னு ஒண்ணு இருக்கு. ரெண்டுத்துக்கும் வேறுபாடு நம்மளே தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா? அந்த வார்த்தைக்குள்ள மதிப்பு அப்படின்றது எப்போ வருது அப்படின்னா, அவங்க அதுவாக இருக்கிற பொழுது அந்த வார்த்தைக்கு மதிப்பு வரும். இல்லைன்னா அவங்க எதிர்மறையா சொன்னாலும் ஒண்ணும் இல்ல, நேர்மறையா சொன்னாலும் ஒண்ணு. வாழ்க. ஓகே, நன்றியா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக கிருபாநிதி அம்மா. வாழ்க வளமுடன். லில்லியம்மா வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன். உங்களுடைய தொடர்ச்சி ரொம்ப நல்லா இருக்குது.
ஆனா இதுல ரொம்ப என்னன்னு கேட்டா, இப்ப ராஜாராம் மையம் மாதிரி இந்த மாதிரி வயசானவங்க இதுல நிறைய படம் பார்த்துருக்கோம். ராமுல இருந்து நிறைய படங்கள் பார்த்தோம். எம்.ஆர். ராதாவை பத்தி நீங்க சொன்னதையா, வியக்கத்தக்க நடிப்பு அவர். ஆனா அப்போலாம் அவரை வெறுத்த நம்ம எம்.ஆர். ராதா ஐயா, நம்பியார் ஐயா எல்லாம் பார்த்தாலே என்னமோ நமக்கு எதிரி மாதிரி பாக்குறது அவரை. நம்ம இவர் எப்படி நடிக்கிறாங்களேன்னு இப்பதான் அதோடைய அருமையெல்லாம் வேதாத்திரியத்துக்கு வந்த பிறகுதான் புரிஞ்சுச்சுன்னு கூட சொல்லலாம் ஐயா. ஆனா ஒன்னே ஒண்ணுல நான் எப்படின்னா, கேபிஎஸ் ஐயா, கேபிஎஸ் சுந்தராம்பால சிவகுமார் ஐயா பேட்டி எடுக்கையில சொல்லியிருக்காங்க, ஔவையார் படத்துக்கு தான் அப்ப நடிச்சதுலே உச்சக்கட்ட சம்பளம் 4 லட்சம் முத வாங்கினதே கேபிஎஸ் அம்மாதான் சொன்னாங்க. அவர் தான். அது தெரியல எனக்கு, எப்படின்னு தெரியல. ஷேர் பண்ணிக்கிறேன் அதை. வாழ்க வளமுடன். இன்னொன்னுயா, இப்ப இவங்க எம்.ஆர். ராதா ஐயாவுடைய எண்ணம் என்.எஸ். கிருஷ்ணா போய் பாதிக்கலாம், எம்.ஜி. ராமச்சந்திர ஐயா பாதிச்சு அப்படின்னு எனக்கு தோணுச்சு இல்லையா. அவருடைய எண்ணம் இப்ப நம்ம அதாவது ஒரு போட்ட எண்ணம் வீண் போகல பாருங்க. அவர் அது கரெக்டா அந்த எண்ணத்தை எண்ணம் ஒரு எம்.ஜி. ராமச்சந்திர ஐயா நல்ல எனக்கு அந்த படம் ஞாபகம், காவல்காரன் அம்மா வாழ்க வளமுடன். நீங்க கேட்டது பாதிக்கு மேல புரியலன்னு நினைக்கிறேன். ஏன்னா உங்க அந்த கனெக்டிவிட்டி ப்ராப்ளம் இருக்கு. நீங்க நிகழ்ச்சி நடந்து மறுபடியும் வேற ஏதாவது இடத்துல இருந்து கேள்வி கேட்க முடியுமா நீங்க பேசுனத? வாழ்க வளமுடன். ஆமா, திரும்ப வருவாங்க. அதுக்கு முன்னாடி ஆர்.பி. ராதாம்மா, நீங்க உங்க கேள்வி கேளுங்க. வாழ்க வளமுடன்மா. நன்றிமா. வாழ்க ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். அற்புதமா இருந்ததுங்க ஐயா. ரொம்ப நல்லா இருந்தது. உதாரணம், அதுவும் மகரிஷியோட அந்த சங்கல்பம், அந்த வாழ்த்துக்கள், அதோட ஒவ்வொன்றுக்கும் அந்த காட்சிகளை நீங்க சொல்லி எங்களை இது பண்ணிட்டு இப்ப ரெண்டையுமே மனசுல நல்லா பதிய வச்சுக்க கூடிய அளவு அற்புதமா இருந்துச்சு. ஏன்னா சில படங்கள் குபேரஞ்சிமா சொன்ன மாதிரி அதெல்லாம் பார்த்துருக்கோம் நாங்க. அதனால ரொம்ப ரொம்ப அற்புதமா இருந்துச்சுங்க ஐயா. ஏன்னா கொஞ்சம் வேகமா பேசினால கொஞ்சம் ஒவ்வொன்றும் அப்சர்வ் பண்ணதுக்கு கொஞ்சம் லேட் ஆச்சுங்க ஐயா. அம்மா சொன்னாங்கல்ல அந்த மாதிரி கொஞ்சம் வேகமா கொண்டு போயிட்டதுனால இதா இருக்குங்க ஐயா. ரொம்ப ரொம்ப நல்ல டாபிக், நல்ல அற்புதங்க ஐயா. முதல் பாகத்தை விட இது இன்னும் கொஞ்சம் தூக்கலா இருக்கு. 2ஆம் பாகம் ரொம்ப அற்புதம்ங்க ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்த்துக்கள் ஐயா. உங்களுடைய பண்றேன். அடுத்த முறை பேசும்போது கொஞ்சம் வேகத்தை குறைச்சிக்க. ஆமாங்க ஐயா. ரொம்ப ரொம்ப கொஞ்சம் கஷ்டமா இருக்கு அப்சர்வ் பண்ணிக்க ஐயா. எனக்கு ஒரு சந்தேகம். இப்போ ஐயா ராஜாராமன் ஐயா கேட்டாரு இல்ல, இந்த மாதிரி அவங்க செய்யறாங்க ஆனா அவங்க எல்லாம் நல்லா தான் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி. இப்போ நீங்க சொன்ன மாதிரி அந்த இது அவங்களையே பாதிக்கக்கூடிய வாய்ப்பு இல்ல, வம்சாவளிக்கும் பாதிக்கும் அப்படிங்கிறது மகரிஷி சொல்லியிருக்காரு இல்ல. அது மாதிரி அவங்க நல்லா இருக்கலாம் இல்ல, பூர்வஜன்ம புண்ணியத்தினால இப்ப அவங்க நல்லா இருக்கலாம் எதிர்மறைய பேசிக்கிட்டு, ஆனா அவங்களோட வாரிசுகள் பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதானேங்க ஐயா? ஆமாமா, இருக்கு. இருக்காது. என்னன்னா அவங்களுடைய அந்த அழுத்தம் இருக்கு பாத்தீங்களா. இப்போ நம்ம வாழ்த்துல சொல்றோம் இல்லையா, சாதாரணமாக நம்ம வாழ்த்துறதுக்கும் நம்ம தவம் செய்துட்டு வாழ்த்துறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. ஏன்னா மன வலைச்சூழல் உண்மையாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க மேலோட்டமான மனநிலையில இருக்கிறாங்க. அதனால அவங்க திட்டினாலும் ஒண்ணும் பலிக்க போறது இல்லை, வாழ்த்தினாலும் ஒண்ணும் பலிக்க போறது இல்லை. இருந்தாலும் அது பாதிப்பு ஏற்படுத்ததான் செய்யும். இது என்ன சொல்றது, ஒரு மண்வெட்டி எடுத்து மேலால கொத்துறதுக்கும் ஆழமாக கொத்துறதுக்கும் வித்தியாசம் தானே தவிர, ஆனா அதனுடைய வடு என்பது, பதிவு என்பது கண்டிப்பாக ஏற்படுத்ததான் செய்யும். அது ஏதாவது ஒரு காலகட்டத்துல அவங்க உணர்வாங்க இது மாதிரி செய்யக்கூடாது அப்படின்னு. அது வரைக்கும் மற்றவர்கள் சொன்னா கூட அதை அவங்க ஏத்துக்க மாட்டாங்க. வாழ்க வளமுடன். வாழ்க்கை. ஆமாங்க ஐயா. அதுல இன்னொரு சந்தேகம் என்னன்னா, நார்மலா எதிர்மறை எண்ணத்தோட பேசுறவங்க இருக்கட்டும், இப்ப திரைப்படத்திலேயே எதிர்மறையா நடிக்கிறவங்களுக்கும் சில பேருக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கு, சில பேருக்கு நல்லாதான் இருந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சுக்கிறோம் இல்லையா. அதனால
அப்ப நமக்கு அவங்களுக்கே பாதிப்பு ஏற்படணுங்கிறது இல்லை அப்படிதானே அப்படின்னு நான் கேள்வி கேட்கிறேங்க ஐயா. அது தொழில் முறையா பண்றாங்க. அப்ப அவங்களுக்கும் பாதிக்கலாம், இல்ல வம்சாவளிகளுக்கு, இல்ல அது சம்பளத்துக்காக பண்ணறதுங்கிறதுனால பாதிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கா இல்லையா அப்படிங்கறது கேட்டுக்கிறேங்க ஐயா. எதிர்மறை எண்ணத்தோட இப்போ நிறைய பேர் அந்த நெகட்டிவ் ரோல்ல தானே இது பண்ணாங்க. ராதா இவராகட்டும், இவங்களாகட்டும், நம்பியார் ஆகட்டும், அந்த அசோகன், இவங்க மாதிரி மனோகர், இவங்க எல்லாம் எதிர்மறையான இதுல தானே ரவுடியா தானே நடிச்சாங்க. அப்ப அவங்களுக்கு அந்த பாதிப்பு இருந்திருக்கா, இல்ல அவங்களால அவங்க பிள்ளைங்களுக்கு, ஏன்னா சம்பளத்துக்காக தானே அவங்க வேலை செஞ்சிருக்காங்க. அப்ப அவங்க அந்த எண்ணங்களோட அந்த சொற்களோட தாக்கம் எல்லாம் அவங்களோட வம்சாவளிகளுக்கும் போக வாய்ப்பு இருக்கா அப்படிங்கறதுனால கேட்கிறேன். நிச்சயமா இல்லம்மா. ஏன்னா இப்ப நடிப்பு சின்னம்னு அருட்தந்தை அவர்கள் ஒரு வார்த்தை பயன்படுத்துறாங்க இல்லையா? சோ அது அந்த கதாநாயகனுக்கு வில்லன் மேல என்ன கோவம்? ஒண்ணுமே இல்லையே. அவங்க அந்த இடத்துல அது மாதிரி நடிக்க வேண்டியிருக்கு. என்ன சொல்ல போனீங்கன்னு பாத்தீங்கன்னா, உண்மையிலே நண்பர்களாக திரையில வர்றவங்கதான் மனதுல வன்மத்தை வச்சிருப்பாங்க. எதிரிகளாக வில்லன் ஹீரோவும் அடிக்கிறவங்க உண்மையிலே பெரிய நண்பர்களாக இருப்பாங்க. அதனால நடிப்பு சின்னம் என்பதுதான், அவ்வளவுதான். ஆனா அது அவங்க ஆழ்ந்து அது உள்ளுக்குள்ளார போயிட்டாங்க அப்படின்னா, உண்மையான வன்மம் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப அவங்கள பாதிச்சு. நடிப்புக்காக அவங்க பண்ணாங்கன்னா அவங்கள பாதிக்காது. உண்மையிலே அவங்க போயிட்டாங்க அப்படின்னா அவங்கள பாதிச்சு. சரி சரிங்க. ஏன்னா அது பாக்குற நமக்கு சில சமயம் அம்மாக்கு தான் சொல்ற மாதிரி பார்க்கும்போது அது எரிச்சலா வரும். அவங்கள பார்த்தாலே, அவங்க பேரை கேட்டாலே அந்த காலத்துல எல்லாம் ஒரு எதிரியாதான் நினைக்க தோணும், நம்ம டீப்பா உள்ள பாக்குறதுனால. இப்ப வேதாத்திரியத்துக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் நம்ம ஓரளவு தெரிஞ்சுக்கிட்டோம். அதுக்குதாங்க ஐயா விவரம் கேட்கறதுக்காக கேட்டேன். நன்றிங்க ஐயா. வாழ்க்கை வளமுடன். வாழ்க்கை நன்றிமா. வாழ்க்கை வளமுடன். வாழ்க்கை வளமுடன்மா. அடுத்த அன்பராக சபரீஷ் அவர்களை அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன் சபரீஷ். அம்மா வாழ்க வளமுடன் அம்மா. ரொம்ப நன்றி அம்மா. ஐயா வணக்கம் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா ரொம்ப சிறப்பா இருந்ததுங்க ஐயா. உரையும் சரி, உங்க கேள்வி பதில் நிகழ்ச்சி ரொம்ப சிறப்பா இருந்தது ஐயா. எனக்கு என்ன உங்க ஸ்பீச்ல எனக்கு என்ன புரியுதுன்னா, அதாவது அவங்க என்னதான் படத்துல நடிச்சா கூட அவங்க மனசுல என்னத்தை அவங்க போட்டு அசை போடுறாங்களோ இல்ல தாரணம் பண்றாங்களோ அது அவங்களுக்கு அதனால அவங்களுக்கு அதுதான். ஏன்னா இப்போ நான் என்ன கேள்விப்பட்டிருக்கேன்னா, கண்ணதாசன் கடைசியில அவர் அமெரிக்கா போயிருந்தப்போ நயகரா ஃபால்ஸ்ல உங்களுக்கு என்னங்க தெரியுதுன்னு நிறைய பேர் கேட்டாங்களா. அவர் சொன்னாரா, இதெல்லாம் சில ஊர்ல எல்லாம் பஞ்சம் பட்டினி எல்லாம் இருக்கு, இங்க எல்லாம் இவ்வளவு வளமா வாழ்றீங்க, இந்த ஏரி சாகணும்னு தெரியுது அப்படின்னு சொன்னாரு. அப்படி இறந்துட்டுதான் சொன்னாருங்க. அதனால அதே மாதிரி இறந்துதான் வந்தாருன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி சரத்பாபு கூட ரொம்ப வேகமா நடிச்சதுனால அவர் ஒரு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதாராம். நீங்க எனக்கு என்னோட கேரக்டருக்கு மீறி கொடுத்துட்டீங்க, என்னால அந்த மாதிரி கோபமா நடிக்க முடியல அப்படின்னு சொல்லதான் நான் சும்மா ஒரு டிவி இதுல பார்த்தேன். இப்போ இதுல இந்த கேள்வி என்னன்னா, இப்போ மெயினான ஒரு 2 கேள்விங்கய்யா. நம்பர் 1 இவங்க 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 இப்ப அந்த மனசுல இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஜெயலலிதாவே இருக்காங்க, அவங்க அம்மா இருக்காங்கன்னா, அவங்க இப்ப இருக்கு கல்யாண முறை அந்த ஒரு பாட்டு இருக்குல்ல, கல்யாண முறை கல்யாணம், அந்த பாட்டு நம்ம நெகட்டிவா இருந்தாலும் அது அவங்க மனசுல அதே நினைச்சாங்கன்னா அவங்க வாழ்க்கையில நடந்துருமா கேள்விங்கய்யா. ஏன்னா அவங்களுக்கு சரியான திருமண வாழ்க்கை அமையல இல்லையா, அதனால நான் கேட்டேன். என்னதான் கவிஞர் எழுதியிருந்தாலும் அதை அவங்க தாரணை பண்ணும்போது அவங்கள வாழ்க்கைக்கு ஈர்க்கிறாங்கன்னு ஒரு கேள்வி. நான் முதல்ல சொல்ல கேள்விக்கு உள்ள விடைதான் எதிர்க்கும். அவங்களுடைய சொல்லுக்கான வலிமை என்பது அவரவர்கள் தீர்மானிக்கக்கூடியது. இப்ப பாத்தீங்கன்னா அப்படின்னா, கண்ணதாசன் அவர்களுடைய வாழ்க்கையிலே நடந்த ஒரு சம்பவத்தை சொல்லுவாங்க. அவருடைய மகளுக்கு திருமணம் நடக்கணும், திருமண வயது எழுதியிருக்காங்க, ஆனா பணம் காசெல்லாம் இல்லை. அப்ப அவருக்கு என்ன ஆகுது, அவருடைய மகளுக்கு திருமணம் நடக்கணும் அப்படின்னு அந்த வேட்கை ஆசை இருந்துட்டே இருக்கு, நல்ல திருமணம் நடக்கணும் அப்படின்னு. அப்ப அதே மாதிரியான ஒரு அண்ணன் தங்கையை வச்சு பாடுறதாக ஒரு பாடல் வருது. அந்த பாடல் அவர் எழுதுகிறார். அந்த பாடல் பூமுடிப்பாலை இந்த பூங்குழலி என்று சொல்லிட்டு அந்த பாடல். அதற்கு பிறகு அந்த பெண்ணுக்கு நல்ல இடத்துல திருமணம் நடந்தது. அதாவது ஒருவர் சொல்லக்கூடிய அந்த வார்த்தையானது அவர் எந்த அளவுக்கு உணர்ந்து சொல்கிறாரோ அதை பொறுத்துதான் அதற்கு வலிவு கிடைக்கும். நான் முதல்ல சொன்ன பாத்தீங்களா, இப்போ ஒரு தவறு நடத்துறாரு, இப்ப யாரோ ஒருத்தர் புதுசா வந்திருக்காரு, அவர் தவமே நடத்தல, தவமே பண்ணல, நம்முடைய அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் சீட் இருக்கு பாத்தீங்களா, தவம் செய்யக்கூடியது, அதை பார்த்து நீங்க படிங்க, நாங்க தவம் செய்வோம் அப்படின்னு தவம் செய்யறதுக்கும், அதே ஒரு 30-40 வருஷம் தவம் பண்ணியிருக்காரு, இந்த இதை சொல்லி 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 தவம் பண்ணியிருக்காரு, அவர் தவம் நடத்துறதுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசத்தை நம்மளால பார்க்க முடியும். எனவே அது படத்துக்காக அவங்க பண்ணாங்கன்னா அதற்கான விளைவு வேறவா இருக்கும். உண்மையிலே அதை உணர்ந்து பண்ணாங்கன்னா அதற்கான விளைவு வேறவா இருக்கும். நடிப்பு செய்வோம் அப்படின்னா அதுக்காக இது இருக்காது. உண்மையிலே அவங்க வன்மம் வச்சிருந்தாங்க அப்படின்னா அதற்கான விளைவு அவங்க அவ்வளவுதான்.
வாழ்க. வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக உமையால் அவர்களை அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. வாய்ப்புக்கு நன்றிமா. ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க. ஐயா நீங்க எழுத்தாளர் பாலகிருஷ்ணன் தானங்க? பாலகுமாரன். பாலகுமாரன். எழுத்தாளர் பாலகுமாரன் பத்தி சொல்லும் போது எனக்கு ஒரு சம்பவம் நினைவுக்கு வந்துச்சு ஐயா. அவங்களுடைய நேர்காணல் ஒரு தடவை பார்த்தேன். அப்ப அவங்க ஒரு மகானை குருவா ஏற்றுட்டு தீட்சையெல்லாம் வாங்கி இறைய நிலை உணர்ந்திருக்காங்க ஐயா. அப்ப சொல்லும் போது அவங்க பேட்டி எடுக்கும் போது அவங்க சொன்னாங்க, நான் முன்னாடி எழுதினதுக்கும் இப்ப எழுதினதுக்கும் வித்தியாசம் நிறைய இருக்கு. முன்னாடி எழுதினதுல அபத்தங்கள் இருந்தா கூட இருக்கலாம். ஆனா இப்ப நான் மகானை பிடிச்சிருக்கேன், அவர்கிட்ட தீட்சையெல்லாம் வாங்கிட்டேன், புனிதம் அடைஞ்சிட்டேன். அதுக்கப்புறம் இப்ப வார்த்தைகள்ல கூட எனக்கு பிழை வராது, இது பொருள் எல்லாம் மாறாது அப்படின்னு சொல்லி குருவின் அடி பின்பற்றும் போது நம்ம உயர்வோம் வாழ்க்கையில அப்படின்னு உங்க பேட்டியில சொன்னது எனக்கு இப்ப ஞாபகம் வந்ததுங்க. அதை பகிர்ந்துக்கலாம்னு நினைக்கிறேன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. அவருடைய விசிறி சாமியார் நூல்லையும் அவருடைய குருநாதர் யோகி ராம் சுரகுமார் அவர்களை பத்தி எழுதியிருக்காரு. நல்ல நூல், வாய்ப்பு படிச்சு. நன்றிங்க. வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக செவ்வேல் ஐயா. வாழ்க வளமுடன். செவ்வேல் ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. ரொம்ப மகிழ்ச்சி அம்மா. ஐயா வாழ்க வளமுடன். ரொம்ப சிறப்பாக எடுத்து காட்டினீங்க. அதே மாதிரி உணர்ந்து அந்த மகரிஷிலாம் நீங்க சொல்றீங்க, அவருடைய இறைநிலைகளோட இருக்கிறதுனால அந்த பறவை பறக்கவே இல்லை பாருங்க. அந்த இயற்கையோட ஒன்றி இருக்கிறதுனால அவரும் அதே மாதிரி பாருங்க நிறைய எடுத்துக்காட்டுகள் சொன்னீங்க. அதே மாதிரி அந்த காலத்து இந்த படத்துங்கள்லாம் அந்த பாசம் மலர் அது மாரி படம்லாம் எடுக்கக்குள்ள அந்த படத்துக்கு டைட்டில் பார்த்தாலே நம்ம போய் உள்ள அது எவ்வளவு தூரம் ஒரு அண்ணன் தங்கையுடைய பாசங்கள் எப்படி வெளிப்படுத்தணும், அந்த படங்கள்லாம் நம்மள தத்துருவமா அந்த இறை நிலையிலிருந்து நம்மளுக்கு உள்ளுணர்வா நம்மளுக்கும் அந்த படத்தினுடைய பார்க்கனுடைய அந்த வைப்ரேஷன் கிடைக்குது. எந்த படமா இருந்தாலும் பழைய படங்கள் நீங்க எவ்வளவு தூரம் ஒவ்வொரு படத்தையும் அணிந்து அந்த நுணுக்கங்களை இருந்து வேதத்திரி மகரிஷி ஐயா கூட நுணுக்கங்களை ரொம்ப கொடுத்துருக்கீங்க. அது உண்மையா அவங்க சொல்லியிருக்காங்கன்னா அவ்வளோ 100% உண்மை. அதே மாதிரிதான் நாம அதனுடைய பின்பற்றி நாம நடக்கக்குள்ள நம்மளுக்கும் அதை அந்த சுயமா சிந்திக்கக்குள்ள அதனுடைய உணர்வுகள் எல்லாமே நம்மளுக்கும் அது கிடைக்குது ஐயா. மிக்க மகிழ்ச்சி. நாம அந்த அந்த பழைய காலத்துல இருந்த அந்த உணர்வுகள் எல்லாமே இப்ப இக்காலகட்டத்துல படமே நம்ம உள்ள உட்காந்து பார்க்கவே முடியலையா, அந்த அளவுக்கு இருக்கு. நீங்க அந்த படத்தெல்லாம் எந்த அளவுக்கு ஆராய்ந்து அதனுடைய கருத்துக்களை ஒவ்வொன்றும் கோர்வையா சேர்த்து ரொம்ப மிக சிறப்பா சொன்னீங்க ஐயா. மிக மகிழ்ச்சியா இருக்கு. இக்காலகட்டத்துல ஐயா நம்ம ஒரு செயலை செய்யறோம், அதுக்கு விளைவு கண்டிப்பா உண்டு. இருந்தாலும் நாம அந்த விளைவு நம்மளுக்கு என்ன வருதுன்னு நம்மளுக்கு தெரியாது. ஆனா அதை இன்னும் நம்ம போக்கிக் கொள்ளணும்னா, நம்மளுக்கு அதிகமா பாதிக்கப்படாம இருக்குன்னா நம்ம என்னென்ன வழிகள் செஞ்சா அது நல்லா இருக்கும் ஐயா? கடைசியா சொன்ன வார்த்தை ஒரு தடவை திரும்ப சொல்லுங்க, சரியா புரியல. கடைசியா நம்ம ஒரு செயல் செய்யறோம், நம்மளுக்கு அதுக்கு விளைவு கண்டிப்பா அது ஷூரா உண்டு. ஆனா நம்மளுக்கு நல்லதோ ஒரு கெட்ட செயல்களோ நல்ல செயல்களோ எதா இருந்தாலும் நம்மளுக்கு அதுக்கு பாதிப்பு அடையாம இருக்கிறதுக்கு நம்ம இன்னும் என்னென்ன வழிகளில் முயற்சி எடுத்தா அந்த செயல்கள் நல்ல விலைக்கு நம்மள பாதிப்படையாம இருக்கு ஐயா? தவமும் வாழ்த்தும் தான். தவம் பண்ணி வாழ்த்திட்டு நம்ம செயல்கள் செய்தோம் அப்படின்னா எந்த விதமான பாதிப்பும் இல்லாம எந்த செயலை தொடங்கினாலும் நீங்க அருட்காப்பு போட்டுக்கிட்டு நம்ம ஒரு செயலை தொடங்கணும்னா அது கண்டிப்பாக வெற்றியாக அமையும். அதே சமயம் வாழ்த்துக்களும் இருந்தது அப்படின்னா இன்னும் விதமாக அமையும். சரிங்க, மிக்க மகிழ்ச்சி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக சாந்திகண்ணன் அம்மா. வாழ்க வளமுடன். அம்மா நான் கிருபாநிதி அம்மா பேசுறேன். எனக்கு அட்மிட் பண்ணிருக்கீங்க. ஆமாங்கம்மா, வாய்ஸ் கேட்கல, பேசுங்கம்மா. அம்மா வாழ்க வளமுடன். ஐயா என்னோட நெட்வொர்க் ப்ராப்ளமா பாதியில கட் ஆயிடுச்சு. நீங்க சொன்னது அந்த எண்ணம் அப்படிங்கிறது எம்ஆர்ஆர் நினைச்ச எண்ணம் என்எஸ்கே ஐயா தப்புனா கூட
இவரால எம்ஜிஆர் ராமச்சந்திரன் ஐயாவை போய் பாதிச்சுச்சோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்கு தோணுச்சுமா. ஐயா உங்களோட ஷேர் பண்றேன், ஏன்னா எனக்கு நெட்வொர்க் ப்ராப்ளமா இருக்கனால டக்குன்னு கேட்டேன். ஒண்ணு. ரெண்டாவது, கேபிஎஸ் அம்மா அந்த 90 அவங்களுக்கு பெரும் மதிப்பை கொடுத்ததாக சிவகுமார் ஐயா பேட்டியில சொல்லியிருக்காங்க. நீங்க சொன்ன உபதி, அந்த காலத்துல அவையார் படத்துல ஃபர்ஸ்ட் சேலரி அதிகமா வாங்கினவங்க கேபிஎஸ் அம்மா தான், 4 லட்சம் ரூபாய் அப்ப வாங்கினாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது அந்த எண்ணத்துடைய விளைவு தான் எம்ஜி ராமச்சந்திர ஐயாவை பாதிச்சுச்சோ அப்படிங்கிறது என்ன உங்களோட ஷேர் பண்ணி அதை பத்தி கேட்கலாம் ஐயா. நான் ஹேண்ட் ரைஸ் பண்றேன், வேற ஒண்ணும் இல்லையா. நன்றி, உங்களுடைய பேச்சு சிறப்பு, ரொம்ப நல்லா இருக்கு. நன்றி ஐயா, வாழ்க வளமுடன். அது அவங்கள பாதிப்பு சொல்ல முடியாது, அது வேறு வேறு காரணங்களுக்காக நிகழ்ந்த ஒரு விஷயம். அதாவது எம்.ஆர். ராதாவும் எம்ஜிஆருக்கும் நடந்த இது வேறு மாதிரியான ஒரு விஷயம், இவங்களுக்கு இடையில நடந்த வேறு மாதிரியான விஷயம். அவங்களுக்கு எம்ஜிஆருக்கும் எம்.ஆர். ராதாவுக்கும் அந்த சுட்டத்தை பற்றிய முழுமையான தகவல்கள் இடத்துல இல்லை, அதனால அதை பத்தி சொல்லுங்க. நன்றி 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 லில்லியம்மா, நன்றி, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். சாந்திகண்ணம்மா வாழ்க வளமுடன், அன்மியூட் பண்ணிக்கோங்க. ஐயா வாழ்க வளமுடன். அம்மா வாழ்க வளமுடன். அம்மா ஐயா வாழ்க வளமுடன். ஐயா ஐயா என்னோட கேள்வி என்னன்னா நான் பழைய காலத்துல இருக்கவங்க எல்லாரும் நடிச்சதெல்லாம் சொல்லிட்டீங்க, புரியுது. இப்ப அங்கெல்லாம் நீங்க சொன்னீங்க நல்ல பேச்சு தான் பேசணும், பாசிட்டிவான பேச்சு தான் இருக்கணும் அப்படிம்பீங்க. ஆனா இந்த காலத்துல யார்கிட்டையும் பாசிட்டிவான பேச்சே இல்லையா, நெகட்டிவா தான் ரொம்ப பேர் பேசுறாங்க. அப்படி இருக்கும்போது அவங்க இருக்கிற சூழ்நிலையில நம்ம இருக்கிறோம், வாழ்த்திட்டு தாயா இருக்கோம். இதுக்கும் என்னையா இன்னும் செய்யலாம், இதுக்கும் மீறி இன்னும் என்னையா செய்யலாம்? அதாவது நம்ம தவம் நிறைவு செய்யும் போது சொல்லணும் இல்லையா, நம்மை சுற்றிலும் அமைதி நிலவட்டும், உலகம் முழுமையும் அமைதி நிலவட்டும், வாழ்த்துதான் ஒரே வழி. ஆமாய்யா, வாழ்த்திட்டு தாயா இருக்கும், ஆனா அது மாறவே மாட்டேங்கிறாங்க. அதாவது அருட்தந்தை உலக சமாதானத்தை பத்தி பேசும்போது ஒரு விஷயம் சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஒரு ரோடு இருக்கு அப்படின்னா அந்த ரோட்டை உடைச்சு நம்ம ஒரு புது ரோடு போட போறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் முதல்ல என்ன பண்ணுவாங்க, அந்த ரோட்டை உடைச்சிருவாங்க. உடைச்ச உடனே எப்படி இருக்கும், என்னது முதல்ல பரவாயில்ல போல இருக்கு, இப்ப அதை விட ரொம்ப மோசமா இருக்கு அப்படின்னா எப்படி இருக்கும்? சரி பண்றதுக்காக தான் போட்டிருக்காங்க. எனவே அருட்தந்தை சொல்லக்கூடியது ஏதோ ஒரு தீமை அதுல இருந்தா மக்களுக்கு புத்தி வரணும்னு இருந்தா அப்படிதான் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. எனவே வருங்காலத்துல நல்லது நடக்கும் நம்புவோம், வாழ்த்துவோம். வாழ்க வளமுடன். நன்றி ஐயா, நன்றி லில்லியம்மா, நன்றி அம்மா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக சாந்தி சுந்தரம் அம்மா, வாழ்க வளமுடன். வாய்ப்புக்கு நன்றி லில்லியம்மா, வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன். ஐயா நல்ல ஒரு சிந்தனை தொகுப்பு எல்லாம் ஆராய்ந்து ஆழ்ந்து நல்லா எடுத்து கொடுத்துருக்கீங்க, நல்லா இருந்ததுங்க. ஆனா ரொம்ப அற்புதமாக இருந்தது, எடுத்து மேற்கோள் காட்டினது விதம் நல்லது. மகரிஷி ஐயாவோட அந்த வெண்புறா பறப்பது பத்தி சொன்னது எங்களுக்கு புது விஷயமாக தெரிந்ததுங்க ஐயா. ரெண்டாவது ஒண்ணு சொல்லணும்னு நினைச்சேன் நான். அதாவது ஐயா எவ்வளவோ பாடல்கள் பாடியிருக்காங்க, டிஎம்எஸ் ஐயா அவங்க சொன்னது கூட, நான் ஒரு ராசி இல்லாத ராஜான்னு பாடின உடனே எனக்கு பாடலுடைய வாய்ப்பே குறைந்து விட்டது. ரொம்ப இல்லாமே இருந்த 2-3 வருஷம் கூட சொல்லி ஒரு தடவை பேட்டியில சொன்னதாக கேள்விப்பட்டிருக்கீங்க. ரெண்டாவது இன்னொன்னு, என்னுடைய குழந்தையா இருக்கிறப்ப ஒரு 5-6 வயதுல இருக்கும் போது கூட பெரியவங்க வீட்டுல பாட்டியோ தாத்தாவோ இருந்தா கூட சொல்லுவாங்க, ஏதோ ஒரு பொருள் தீர்ந்து போயிடுச்சுன்னா கூட நம்மளால இப்ப என்ன எல்லாம் காலி ஆயிடுச்சு அப்படின்னு இப்ப சொல்றோம், ஆனா அப்ப சொல்லுவாங்க நிறைஞ்சிருச்சு வாங்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஐயா. அதே மாதிரி வாசல்ல யாராவது தர்மம் கொடுங்கன்னு கேட்டா கூட போட்டாச்சுப்பா நாளைக்கு வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க ஒழிய தீர்ந்து போச்சு இல்ல அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. அப்ப நான் ஒரு கேலியா கிண்டலா கூட நினைப்பேன், இல்லைன்னு சொல்லிட வேண்டியதானே பாட்டிமா, ஏன் இப்படி நாளைக்கு வாங்கன்னு சொல்றீங்க அப்படின்னு சொல்லும் போது சொல்லுவாங்க, இல்லப்பா இல்லைங்கிறதே சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதனுடைய அர்த்தமெல்லாம் இப்ப எனக்கு ரொம்ப விளங்குதுங்கய்யா நீங்க பேசுறதுலே நினைக்கும் போது. எதிர்மறையான மட்டுமல்ல, இந்த இல்லாம போச்சு உனக்கு இருக்கா இல்லையா அந்த மாதிரி கூட இல்லாம நிறைந்திருக்கிறதுன்னு தான் சொல்றாங்க. அரிசி பானையில் நிறைஞ்சிருக்குங்க வாங்கிட்டு வந்துடுறீங்களா அப்படின்னு கேட்பாங்க. நெல்லு கதிரி எப்படி இருக்குன்னு நிறைஞ்சிருக்குங்க அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம், இப்பதான் அது பால் விட போகுதுன்னு அர்த்தம். அந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் கேள்விப்பட்டதெல்லாம் ஞாபகப்படுத்துனீங்கய்யா, ரொம்ப அற்புதமாக இருந்தது, மகிழ்ச்சிங்கய்யா, வாழ்க வளமுடன்ங்கய்யா. வாய்ப்புக்கு நன்றி லில்லிமா. வாழ்க வளமுடன்மா. அடுத்த அன்பராக சுந்தரராஜன் ஐயா, வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன்.
வாழ்க ஐயா அதான் ரொம்ப விஷயங்களை நான் இதுல இன்னைக்கு திரைப்படத்துறையில இருந்து நான் தெரிஞ்சுக்கிட்டேங்க ஐயா. அதே மாதிரி ஆரம்பத்திலே சொன்னீங்க மகரிஷியோட கையில இருந்து அந்த புறா பறக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி எனக்கு கூட வந்து வீட்டுல இருக்கும்போது பக்கத்து வீட்டுல குழந்தை வந்து சின்ன குழந்தை வந்து மடி மேல உட்காந்துட்டு 2 வயசு தான் அந்த பொண்ணுக்கு. தாத்தா மேல உட்காந்துட்டா சுகமா இருக்குது, எந்திரிக்கவே மனசே வரல அப்படின்னு சொல்லுவேங்க ஐயா. அந்த மாதிரி ஒரு ஈர்ப்புத்தன்மையோட இருக்கும் பொழுது அது அப்படிதான் அந்த உணர்வு தோன்றுன்னு தெரியுது. அதே மாதிரி நிறைய விஷயம் சொன்னீங்க. இன்னைக்கு கூட ஜெயா டிவில வந்து ஜெய்சங்கரோட மகன் அவருடைய அப்பாவை பற்றி திரைப்படம்லாம் எடுத்து சொல்லி சொன்னாங்க, ரொம்ப சிறப்பா இருந்தது. அதே மாதிரி இளையராஜாவும் மகரிஷி கிட்ட வந்து இந்த உலக நல டைட்டில் சாங்க்காக உலக நல வாழ்த்து பாடல் வந்து கேட்டதை அவர் கொடுத்ததா சொல்லி போட்டு இருந்தாங்க. அதுலயும் வந்து மத்தியில 2 வார்த்தை 2 வரிகள் சென்சார்ல கட் பண்ணிட்டதா சொல்லியிருக்கிறாங்க மகரிஷி அவர்களை. இன்னும் அதே மாதிரி பார்க்க போனீங்கன்னா என்எஸ் கிருஷ்ணன் வந்து உடல் நலம் சரியில்லாம இருந்தப்ப எம்ஜிஆர் பார்க்க போயிட்டு அவருடைய தலகாணி கடையில பணத்தை வச்சுட்டு வந்துருந்தாங்களாம். கொஞ்ச நேரம் பேசிட்டு அப்புறம் கூட போனவர் கேட்டாராம், என் கையிலேயே கொடுக்கலாம்லன்னு. அப்ப எம்ஜிஆர் சொன்னாராம், எனக்கு எத்தனையோ தடவை அவரு பணம் கொடுத்து உதவி பண்ணியிருக்கிறாரு, அப்படி இருக்கும்பொழுது நான் அவர் கையில கொடுத்தா அது அவரோட மனசு தாங்காது அப்படின்னு சொல்லி எம்ஜிஆர் சொன்னாராங்களாமா. அந்த மாதிரி எந்த அளவுக்கு சேவை செய்யறாங்களோ அவங்களுக்கு நம்மளால முடிஞ்ச உதவி நாமளும் செஞ்சுட்டே இருக்குன்னு சொல்லி தெரியுதுங்க ஐயா. நன்றிங்க ஐயா, உங்களால் நிறைய விஷயம் இன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டேங்க ஐயா. நன்றி. வாழ்வளமுடன். வாழ்வளமுடன் ஐயா. வாழ்வளமுடன் ஐயா. வளமுடன் ஐயா. அன்பர்கள் வேற யாராச்சும் கேள்வி இருந்தா ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். வளமுடன். மைத்ரி தீனதயாளன் அம்மா வளமுடன் அன்பர் கொடுத்துருக்கோம். வாழ்க வளமா, வாய்ப்புக்கு நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். ரொம்ப சிறப்புங்க ஐயா. ஏன் உங்களுக்கு பேசணும்னா, நான் எப்பவுமே பாசிட்டிவா பேசணும், அதுதான் நடக்கும். பிரபஞ்ச ஆற்றல் எல்லா இடத்துலயும் ஊடுருவிட்டு ததாஸ்து சொல்றது வந்து இந்த அலை இயக்கம் தான் நம்ம வந்து பண்ணுதுன்னு. அதுவும் எக்ஸலண்ட் எல்லாரும் சொல்லிட்டு. இன்னும் ஒரு சின்ன கருத்து என்னன்னா, இப்ப நிறைய பேரு கல்யாணம் ஆயிட்டு 3 வருஷம் 4 வருஷம் இல்லாத யாராவது குழந்தை இல்லைன்னு சொல்றவங்களுக்கு என்னுடைய அடியண்டைய சின்ன கருத்து என்ன சொல்றேன்னா, இல்லைன்ற வார்த்தையை யூஸ் பண்ணாதீங்க, இனிமேல் தான். நான் நிறைய பேர் சொல்லியிருக்கேன். இல்ல அந்த அந்த அம்மா பட்டாங்க அந்த வருத்தத்தோட சொல்லுவாங்க, இனிமே யார்கிட்ட அந்த நெகட்டிவ் வரக்கூடாது, இனிமே தான் சொல்லுங்க. ஏன் இந்த வார்த்தை சொல்லி நீங்களா பண்றீங்க அப்படின்னு. இப்ப நீங்க பேசுன உடனே எனக்கு அதுதான் தோணுச்சு. இது ஒரு நல்ல ஒரு விஷயம் தானேங்க, கரெக்ட் இல்லைங்களா? சொல்ற போது அவங்களுடைய மன அலை சுழல் பாருங்க, நான் இது வரைக்கும் எவ்வளவு பேர் சொல்லிட்டேன். 8 வருஷம் 10 வருஷம் சொன்னா, ஏன் நீங்க அப்படி நினைக்கிறீங்க? இனிமேல் தான். அதுக்கு எப்ப இருக்கா கடவுள் கொடுப்பா. இனிமேல் தான். நீங்க யார் கேட்டாலும் கேட்கட்டும், இனிமேல் தான். அந்த நெகட்டிவ் வார்த்தை யூஸ் பண்ணாதீங்கன்னு நான் நிறைய பேருக்கு, நானும் சுவாமிகளும் 13 வருஷமா இருக்கேங்க ஐயா. அது எப்பவுமே எதுனால பாசிட்டிவ். அது மாதிரி இன்னொரு ஒரு அன்பா தாழ்மையான கருத்து, செடிக்கிட்டோம்னா இன்னும் இதுவே ஆகலையா, இனிமேதான் அது காய்க்கும், இனிமேதான் அது பூக்கும், எல்லாமே கண்டிப்பா நடக்கும்ன்ற மாதிரியே நம்ம சொல்லணுங்க. அது கண்டிப்பா அது செயலுக்கு வருது. அதுதான் உண்மை. இப்போ பசங்க என்ன படிக்காங்க, இப்படி இதெல்லாம் அனுப்பலையானா அவங்களுக்கு என்ன விருப்பமா அப்பப்போ அதாவது நடக்கிற காலத்துல நடந்துரும். அந்த மாதிரியாவே பாசிட்டிவா சொல்லுங்க. அது வந்து எல்லாருக்குமே அந்த கருத்து வேணுங்க. அதான் சில பேருக்கு வராது, அது சொல்லி சொல்லி பழகிடுவாங்க. இப்ப உண்மையில என்னோட லைஃப் பார்த்தது அவர் எப்பவுமே ஆப்போசிட் தான், என்ன நெகட்டிவ். இப்ப நம்ம சாமியில இருந்து சொல்லி ஓரளவுக்கு பாசிட்டிவ் வந்திருக்கிறாரு. அந்த சொல்லணும், இப்ப நம்மளை ரிஃப்ளெக்ட் பண்ணுது, நமக்கு அஃபெக்ட் ஆகுது அப்படிங்கிறது. அதுதாங்க அவங்க. ஏன்னா நான் எதுக்கு சொல்லணும்னா, அருள்நிதியா இருக்காருதான், ஆனா அது இருக்கிறது வேற, பழகிறது நம்ம அதை கொண்டு ஒரு செயலுக்கு கொண்டு வரணும். சுவாமி சொல்வாரு, எல்லாமே சுயமா சிந்தித்தே தெளிவாய்.
அந்த இது வரணுங்கய்யா. தினம் தியானம் 3 தடவை உட்கார்றதா 2 தடவை உட்கார்றதெல்லாம் இல்லை. நம்ம நல்லா ஆழ்ந்து ஒடுங்கி போகும்போது நல்ல விழிப்பு நிலையில வந்து இது செய்யக்கூடாதுன்னு நமக்கு உள்ளுக்குள்ளேயே வச்சிரும். இதை செய்யக்கூடாது, இதுதான் செய்யணும், இந்த செய்யக்கூடாதுன்ற வார்த்தை கூட வரக்கூடாது, இதுதான் செய்யணும், இப்படித்தான் நடந்துக்கணும், அப்படி நாமே நம்மளை திருத்திக்க. வாழ்க வளமுடுங்கய்யா. வாய்ப்புக்கு நன்றிங்க. வாழ்க வளமுடன். சிறப்புங்கய்யா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றி. வாழ்க வளமுடன். அடுத்த நண்பராக கலைமதி அவர்களை அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன். அம்மா வணக்கம். அம்மா ஐயா வணக்கம். ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். உங்களுடைய பேச்சு ரொம்ப நல்லா இருந்ததுங்க ஐயா. இந்த மாதிரி பாசிட்டிவா பேசுறதுன்றது போது எனக்கு எம்ஜிஆர் அவர்களை பத்தி சொல்லணும்னு தோணுச்சுங்கய்யா. அவருடைய படத்துல, பாடல் காட்சியில எல்லாத்துலயுமே ரொம்ப கவனமா இருப்பாரு. ஒரு முறை சொல்லியிருக்காரு, சிவாஜி கணேசன் எல்லாம் எங்கேயோ போயிருக்கலாம், ஆனா அவருடைய நடிப்பை மட்டும் முடிச்சுட்டு அவர் போயிடுவாரு. ஆனா நான் அதை தாண்டியும் வேலை பாக்குறேன் அப்படின்னு சொல்லுவாரு. ஐயா வணக்கம், கேக்குதுங்களா? கேக்குதுமா கேக்குதுமா, சொல்லுங்க. வாழ்க வளமுடன். ஒரு சமயம் ஒரு படத்துக்கு டைட்டில் நல்லதுக்கு காலம் இல்ல அப்படின்னு சொல்லும் போது, இல்ல நான் அந்த மாதிரி டைட்டில் சூஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நல்லவன் வாழ்வான் அப்படின்னு வேணா வைங்க அப்படின்னு சொன்னதா கேள்விப்பட்டேன். அதே மாதிரி அவருடைய பாடல்கள் எல்லாம் நான் ஆணையிட்டால், அப்புறம் படகோட்டியில வர பாடல்கள், இந்த மாதிரி எல்லாமே அவருடைய வாழ்க்கையில திரும்ப நடந்தது. மீனவர்களுக்கு அவர் நிறைய செஞ்சது, பொதுமக்களுக்கு செஞ்சது எல்லாமே அவருடைய பாடல்கள்ல முன்கூட்டியே வந்துட்டு அதுக்கு பின்னாடி அவர் எல்லாமே செயல்படுத்துற மாதிரி இருந்துச்சு. ஆனா அவருடைய பாடல்ல ஒண்ணுதான் நடக்கல, எனக்கு ஒரு மகன் பிறப்பான், அந்த பாடல் நடக்கல. மத்தபடி அவரு செஞ்சது, சினிமால செஞ்சதெல்லாம் நிஜ வாழ்க்கையிலயும் செய்யற மாதிரி அவருக்கு அமைஞ்சிட்டு, அத சொல்லணும்னு தோணுச்சுங்கய்யா. அதே மாதிரி சினிமா பாடல்கள், பழைய பாடல்கள்லாம் ரொம்ப நல்லா இருக்கும், கருத்தாழம் மிக்க பாடல்கள். இப்ப மனச பத்தி அப்படின்னு சொன்னாலே சிவாஜிக்கு ஒரு பாட்டாகட்டும், எம்ஜிஆர் பாடலாகட்டும், எல்லாமே மனசு இருக்கணும், மனசு இருக்கணும், பச்சை பிள்ளையாட்டம், அந்த மாதிரி மனசுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குற பாடல்களா இருக்கும். இப்ப வர பாடல்கள் பட டைட்டில் தீமைதான் வெல்லும், இந்த மாதிரியான பேரு. அதே மாதிரி ஹீரோவே ரவுடியா தான் நடிக்கணும்னு வராங்க. ஆனா எம்ஜிஆர் படத்துல ஒரு மது அருந்துற மாதிரி காட்சி வராது, துப்பாக்கி வச்சு எல்லாம் போஸ்டர் இருக்காதுன்னு சொல்லுவாங்க. இது திரும்பி மாறினா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேங்க ஐயா. ஏன்னா படம் நிறைய பேருக்கு எளிதில் ரீச் ஆகுதுங்க இல்லையா, சினிமா படங்கள். அதுல நல்ல விஷயங்களை நிறைய சொன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு இருப்பாங்க ஐயா. நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிம்மா, நன்றி. வாழ்க வளமுடன். நம்ம அன்பர்கள் இப்போ வர ஆரம்பிச்சிட்டாங்க இல்லையா இதுக்கு, திரைத்துறைக்கு. இப்போ அருள்நிதி முருகானந்தம் ஆனந்த வாழ்க்கையில இயக்கம் பண்ணிருக்காங்க இல்லையா, அந்த துறையும் சீர்திருத்தம் நடைபெறும். வாழ்க. ஆமாங்க ஐயா, நீங்க சொல்றது சரிதாங்கய்யா. ஆமா ஆமா, நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக கீதா சுரேஷம்மா. வாழ்க வளமுடன். நன்றி அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா ஓல்ட் இஸ் கோல்ட் சொல்ல மாதிரியே எல்லா படம் பிலிம்ஸ் எல்லாம் ரொம்ப, எந்த லாங்குவேஜ் ஆகட்டும் அதுல ஒரு மாரல் இருந்துச்சு. ஸோ பீப்புள் டேக் பேக். என்ன அவருக்கு புரியுது, கெட்டது பண்ணா கெட்டதாவோ நல்லது பண்ணா நல்லதாவோ. வேதாத்ரி மகர்ஷி சொல்ல மாதிரியே காஸ் அண்ட் எஃபெக்ட் மாதிரி அவருக்கு ரீச் ஆயிருந்துச்சு. அதே மாதிரியே எல்லா டைரக்டர்ஸும் அப்படியே பண்ணா ரொம்ப எல்லாருக்கும் நல்லதாகுதையா. சீரியல்ஸும் அப்படியே பண்ணணும், இல்லைன்னா அவருக்கு ரொம்ப டாக்ஸ் போட்டுடணும். என்னென்ன நெகட்டிவ் இருந்தா அப்படி அவருக்கு அலோ பண்ணக்கூடாது. அப்படி பண்ணா ரொம்ப பேருக்கு சேஞ்ச் ஆகும் ஐயா. வாழ்க வளமுடன். நாங்க எல்லாம் அப்படியே பிளெஸ் பண்றோம் ஐயா. தேங்க்யூ ஸோ மச் சார். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்க